பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாட்கள் கழித்து உங்களை இந்த இடத்திலே சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு ஒரு தலைப்பின் கீழே பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு தனி மனிதனின் தவறு அப்படிங்கிற தலைப்பின் கீழே பார்ப்போம். அதற்கு முன்பதாக நாம் யாவரும் தலை தாழ்த்தி கண்களை மூடி பரலோகத்தை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாருடைய இருதயம், சிந்தைகள் எல்லாம் சிலுவைக்கு நேராக அதை திரும்பட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செவிகள் எல்லாம் விருத்து சேதனம் பண்ணப்படட்டும். எல்லாரும் இணைந்து நாம் வேண்டிக் கொள்ளலாமா? அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஸ்தோத்திரம். பரவலாக இருக்கிறது. நம்முடைய எல்லாருடைய சிந்தனைகள் எல்லாம் அப்படியே ஆங்காங்கே இருக்கிறது போல உணர்வுகள் இருக்கிறது. ரீமாலான் ஆண்டவர் சிலுவைக்கு நேராக திருப்பும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, என் கவனங்கள் ஆங்காங்கே சிதறாதபடிக்கு வசனத்துக்கு நேராக திரும்ப எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நம்ம எல்லாரும் ஒருமனமாய் வேண்டுவோம். ஆவியானவர் ஸ்தோத்திரம் இந்த நாளிலே அவருடைய சபையில் இணைத்த முகாந்தரத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. அவர் நல்லவர். தேங்க்யூ லார்டு. ஹரிமா லான்னா கல்லான்னா ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருப்பீராக. பரலோகத்தின் தேவனே, எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் தொடர்ந்து அசைவாடும்படி நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் எல்லாருடைய கவனங்கள் உமக்கு நேராக திரும்பட்டும் ஐயா. எல்லா விதமான மாய்மாலங்கள் எல்லாம் விலகட்டும். இயேசுவின் நாமத்து நிமித்தம் எல்லாம் சிதறடிக்கப்படுவதாக. உம்மை குறித்ததானே ஆண்டவரே நடுக்கம் எங்கள் ஆவியிலே உண்டாகும்படிக்கு வேண்டுகிறேன் அப்பா. உம்முடைய வல்ல கரத்தில் ஒப்படைக்கிறேன். கிருபையாகட்டும், கிருபையாகட்டும். தரை மட்டும் தாழ்த்துக்கிறேன். இயேசுவின் நிமித்தம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி துரிதமாய் நம்முடைய ஆண்டவர் நம்மளை சந்திக்க வருகிறார். அவர் நல்லவர். அல்லேலூயா. நாம் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தள்ளப்பட்டு விட்டோம். சரிண்ணா? இப்போ நம்ம இஸ்ரேல் தேசமும் காசாவும் சண்டையிட்டார்கள். பிறகு யாரெல்லாம் சண்டையிட்டாங்க? உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டையிட்டார்கள். பிறகு எங்கள் அம்மா அப்பா சண்டையிட்டார்கள். நான் என் மனைவியோடு சண்டையிட்டேன். அதை கேட்கல. மறுபடியும் இஸ்ரேலும் ஈரானும் என்ன செய்தார்கள்? சண்டையிட்டு கொண்டார்கள். பிறகு யுத்தம் ஓய்ந்ததா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க உங்களுக்குன்னு ஆங்காங்கே. நல்ல கவனமாக கேளுங்கண்ணே. இனிமே எசேக்கியேல் அல்லது எரேமியா அந்த ரெண்டு புஸ்தகத்துக்குள்ளே அந்த சம்பவங்கள் இருக்கும். எனக்கு அந்த இருப்பிடங்கள் லேசாக மறந்து போனது. ரஷ்யா இனிமே தான் எழுந்து மேலே வரும். ரஷ்யா எழுந்து மேலே வந்து நேரடியாக இஸ்ரவேலோடு கூட மோதும்போது ராஜா பூமிக்கு இறங்கி வந்து விடுவார். அவர் நல்லவர். ஒரு அலையிலே சொல்லுங்க. சரி, தூங்கி விட்டாருக்கு போலிருக்கு. எல்லோரும் நல்லா கரந்துக்கு ஒரு அலையிலே சொல்லுங்கள். ரைட். இருங்கள், கொஞ்சம் நேரம் மாத்திரம் இருங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். சரிண்ணா? பிறகு சீக்கிரத்திலே ஆலயங்கள் கட்டுமான பணிகளுக்கு உண்டான காரியங்கள் இஸ்ரேல் தேசத்தில் அது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன செய்திருவாங்க? வந்துடுவாங்க. இன்னும் நாம் எப்படியாவது வீடு வாங்கிடணும், சொத்து வாங்கிடணும், ஒரு நல்ல காரியங்களை செய்திடணும் அப்படிங்கிற கற்பனை உலகத்தெல்லாம் தூர தள்ளிட்டு இனி நாம் ஆயத்தப்படுத்துகின்ற காலகட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். சரிண்ணா? பெரிய வேத வல்லுநர்களும் தேவ மனிதர்களும் 2030, 32 அப்படின்னு சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். 3வது உலகப் போருக்கு அந்த காலங்கள்லாம் நெருங்கி கொண்டு வருகிறதுன்னு நினைக்கிறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வேதத்தின் அடிப்படையில். அதனால் நம்முடைய கவனங்கள் எல்லாம் அவருடைய வருகையை நோக்கி என்ன செய்யட்டும்? இருக்கட்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறதுனால நாம் நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டிய கட்டாயம் இங்கே இருக்கிறதுனால இன்றைக்கு நாம் இந்த தலைப்பின் கீழ் ஒரு தனி மனிதனுடைய தவறு, அவன் தவறினால் எப்படிலாம் பாதிக்கப்படுகிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அது விசேஷமாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் சத்தியத்தை அறிந்தவன் தவறினால் எவ்வளோ பெரிய தாக்கம் அந்த தேசத்தில் உண்டாகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு படக்குன்னு முடிச்சிருவோம். எங்கள் பகுதிகளில் சபைக்கு வரக்கூடிய ஒரு அருமையான குடும்பம், 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த சகோதரருக்கு நல்ல மனுஷன்தான். அவர் ஒரு டிரைவர் வேலை பார்க்குறாரு. ஆனால் கொஞ்சம் மகா குடிகாரராக இருக்கிறார். நல்ல மனிதர் தான், குடிகாரராக இருக்கிறதுனால குடும்பம் தரித்திரத்துக்குள்ளே தள்ளப்படுகிறது. அருமையாக அந்த மகள் நல்ல படிப்பாள். அந்த பையன் அபிஷேகப்பட்ட பையன் நல்ல ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணித்தவன். இப்போ 2 பேரும் பெரிய பிள்ளைகளாக மாறி போனார்கள்.
இப்போ அந்த தம்பி பேசும்போது என் குடும்ப சூழ்நிலை சரியில்லை, நான் வேலைக்கு போனால் தான் காப்பாற்ற இயலும் சொல்லி அந்த பையன் 12ஆம் வகுப்பு படிக்கும்போதே என்ன செய்கிறான், வேலைக்கு போகிறான். 12th படிச்சுட்டு இருக்கிறான், வேலைக்கு போகிறான். சனி ஞாயிறு அல்லது ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரியாக வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்போது 12th முடித்த உடனே கல்லூரிக்கெலாம் போக முடியாது, அவ்வளோ தரித்திரம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது. அந்த தம்பியோடைய அம்மாவுக்கு வந்து கேன்சர் பேஷண்ட்டு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஆண்டவர் கிருபையாக பாதுகாத்து வருகிறார். அவர் நல்லவர். அல்லேலூயா. சரிண்ணா. அந்த பையன் நல்ல ஜெபிக்கூடிய பையன், அபிஷேகனோட பையன். அந்த பிள்ளை அந்த பொண்ணும் நல்ல ஜெபிக்கூடிய பிள்ளை தான், அருமையாக படிக்கிறாள். பள்ளிக்கூடத்தில் நல்ல எல்லா ஆசிரியர் எடுத்துட்டு நல்ல பேரை எடுத்து வச்சிருக்கிறாள். அருமையான மகள். அவளும் 12th நிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே என்ன செய்கிறாங்க, தள்ளப்படுகிறார்கள். இது காரணம் யார்? அவன் ஒருவன் தவறு செய்கிறான். என்னோட வயசு சின்ன பையன் தான். அவன் ஒருவன் தவறு செய்கிறான். அவனுடைய தவறுனால அவனுடைய மனைவி பாதிக்கப்பட்டு கிடக்கிறாள், பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கிடக்கிறார்கள், எதிர்காலங்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கிறது, ஆசீர்வாதம் முழுவதும் என்ன செய்து கிடக்கிறாங்க, இழந்து கிடக்கிறாங்க. இப்போ உலக மனிதர்கள் தவறு செய்யும் போது முழு குடும்பம் என்ன செய்யுது, பாதிக்கப்படுகிறது. சத்தியத்தை அறிந்தவன் தவறு செய்யும் போது என்னென்ன விளையும் என்பதை நாம் பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களை பற்றி தான் ஏதோ பேச போகிறாராம். கொஞ்சம் கவனமாக கேளுங்க, கேட்டுக்கிட்டே கேட்காத மாதிரி இருக்காதீங்க. அல்லேலூயா. நம்மகிட்ட இந்த திறமைகள் அதிகம், மண்டே ஆட்டுவோம், ஆனால் கவனிக்க மாட்டோம். அப்படி ஒரு ஃபேஸை நம்ம கொண்டு வந்து வைத்துக்கொள்வோம். அப்படி என்ன செய்ய வேண்டாம், அப்படி தயவுசெய்து இங்கே இருக்க வேண்டாம். அவர் நல்லவர். அல்லேலூயா. இப்போ இங்கே ஆலயத்துக்காக ஜெபிக்கும் போது ஒரு சம்பவத்தை ஆண்டவர் காட்டி கொடுத்தாருன்னு, சத்தியம் செய்திக்குள்ளே போகலை, நீங்கள் படிங்க. மார்க்கு புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில் கடைசி வசனம் படிக்கிறீங்களா? கடைசி வசனம் பாருங்கள். மார்க்கு 1 அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். நீங்க தவறாக நன்றி தவறாக சிந்திக்க கூடாது. என்ன இங்கே ஒரு குஷ்டரோகி, நான் என்ன செய்யட்டும், ஆண்டவர் காட்டி கொடுத்து சொல்லிட்டு போயிடணும், அது என் வேலை. குஷ்டரோகி ஓடி போய் ஆண்டவரேன்னு விழுந்து அழுறான். சரி ரைட்டுப்பா, ரொம்ப நீ உன் உயிரை பணைய வச்சுட்டு வந்துட்ட, சரி பண்ணிடுறேன். இன்னும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அவனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, குணமாக்குறார். இப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு ரூல்ஸ் கொடுக்குறார், கட்டளை கொடுக்குறார். என்ன கட்டளை? 43 போட்டிருக்கு. 43 அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அவனுக்கு ஒரே ரூல்ஸ் கொடுத்தார். நீ என்னை நம்பி வந்துட்டலாப்பா, என்னை நம்பி வந்துட்டல, நான் உன்னை சுகமாக்கிறதேன், நான் உன்னை சுகமாக்குகிறேன். ஆனால் நீ ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய், நான் உன்னை சுகமாக்குனதை யார்கிட்ட என்ன செஞ்சிடாத, சொல்லிடாத. ஆனால் அதுக்கு அவன் பதிலாக 45 வசனத்தில் அவனோ புறப்பட்டு போய் டோர் பை டோராக கதவு தட்டி என்ன தாடிக்காரர் சுகமாக்கிட்டார், அந்த அங்கி போட்டு வந்தார் பாருங்க, அவர் தான், அந்த ஆள் தான் அப்படின்னு டோர் பை டோராக ஆண்டவர் என்ன சொன்னார், ஒரு வயலுக்கும். இவன் என்ன சொன்னான், எல்லாரிடத்திலும் போய் இப்படி தான் நாம் இருக்கிறோம். பக்கத்தில் சொல்லுங்கள், இப்படி தான் நீங்கள் இருக்கலாம். அந்த ஆள் உங்களை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கார். அல்லேலூயா. நான் சொல்லுறது வித்தியாசமாக காணப்படலாம், நான் என்ன செய்யட்டும், வேதனையாகவும் இருக்கிறது, வேறு வழியும் இல்லை. இப்போ மாடுன்னா கோவம் வருது, பசு போல் இருக்கிறீர்கள்னு சொன்னால் தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அதனால் நான் இப்படி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. என்ன, ஒரு குடும்பத்தார் ஜெபிக்க வருகிறார்கள், 2 லட்ச ரூபா கடன் இருக்கிறதுன்னு அழுகிறார்கள். 2 வாலிய பிள்ளைகள் வச்சுருக்கிறேன், நான் என்ன செய்ய தெரியலன்னு அழுகிறார்கள். என்ன கடன், என்னெல்லாமோ கடன், சரி 2 போட்டும். அடைப்பதற்கு ஒரு சின்ன வழி, ஜெபிக்கும் போது ஒரு ஆலோசனை வருகிறது, ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் போல இருக்குது, ஆண்டவர் காட்டி தருகிறாரம்மா அப்படின்னு. ரைட், ஓகே. மறுபடியும் ஒரு 4-5 மாதம் கழித்து பார்த்தா 5 லட்ச ரூபா கடனாக மாறிவிட்டது, 5 லட்சமாக மாறிவிட்டது. உயர்ந்து விட்டார்கள் சமுதாயத்தில். இப்போ அவர்கள் ஒரு நல்ல கடன்காரர்களாக, தரமுள்ள நபர்களாக சமுதாயத்தில் 4 மாதத்துக்குள்ளே வளர்ந்து விட்டார்கள். இப்போ டெத்து கன்ஃபார்ம், சாகத்தான் செய்யணும். மறுபடியும் அவர்கள் அழைக்கிறார்கள், மறுபடியும் போய் கடன் அடைந்து விட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது பெருகி விட்டது, அது உங்களைப் போல பெருகி விட்டது என்று அவர்கள் நினைச்சுக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். எதனால் பெருகிச்சு, சொன்னதை செய்தீர்களான்னா இல்லை, அது சிரமமான விஷயம்.
நீங்கள் சொல்கிற ஆலோசனை வந்து கஷ்டமாக இருக்கு, அதை செய்ய முடியாது. அப்போ அடுத்த 4 மாதத்தில் 5 லட்சம் எத்தனை லட்சமாக மாறும்? ஹலோ, ஊழியக்காரங்கிட்ட போகிறது, ஜெபிக்கிறது இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் ஆலோசனைக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். பத்துடுங்க. நமக்கு பிரியமாக சொன்னால் மண்டே உருட்டி நம்ம என்ன செய்வோம்? கேட்போம். கர்நாடகா மாநிலத்தில் மிஷினரி ஒரு வீட்டுக்கு போய் ஜெபிக்க போயிருக்கிறோம். அந்த வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் தங்கியிருக்கிறோம். அந்த பாத்ரூமுக்கு போயிட்டு வரும்போது உள்ள ஒருத்தனிக்கான் கப் எடுத்தா அது ஏன் கப்பு தொடாத அப்படின்னு சத்தம் வருது. உசுரை வாங்காத, என்ன விடு அப்படின்னு நான் என் பாட்டுக்கு நான் குளிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உடனே மறுபடியும் நான் வெளியில் போகும்போது, நீ வந்தோமா வேலையை பார்த்தோமா இரு, என்ன செஞ்சிடாத, துரத்திடாதங்கிறான். கத்த நல்ல ஒரு அழியில் சொல்லுங்க. சரி. அப்புறம் நான் மிஷினரியை கூப்பிட்டு இங்கே வா, பல வாரம் மிஷினரியை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே பிசாசு இருக்குன்னா அப்புறம் மிஷினரி என் கூட காரில் ஏறி வீட்டுக்கு வந்துடுவான். அப்புறம் யார் ஒளிஞ்சிறது? புரியுதா? அப்புறம் அவர்கிட்ட சில காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு, எப்பா ஒன்று இடத்த மாற்று. சரி, அப்புறம் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் விளக்கத்தை கொடுக்குறேன். என் வேலையை பாருங்கள், செய்தி கொடுக்க முடியல. ஏன்னா கீழ்ப்படிதல் இருதயம் மெஜாரிட்டியாக நான் பார்க்கும்போது, ஆவிலையும் பார்க்கும்போது இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் ஆலோசனை கேட்கும்போது குழந்தை போல இருக்கிறீர்கள். அல்லேலூயா. 1ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, டீச்சரை பார்த்து ஆன்னு உட்காந்துருக்கு பாருங்க, அதுபோல் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உங்களை மாற்ற வேண்டும்னு ஆண்டவர் தீர்க்கமாக உங்களை பார்த்து அதை என்ன செய்கிறாரு? சொல்லிக்கிட்டே இருக்கிறார். மனம் திரும்பு. ஆலோசனை வரும்போது கேட்டு நீ அது உடனே என்ன செய்? மனம் திரும்பு. உன் உள்ளத்தை கடினப்படுத்தாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நம்மிடத்தில் இருக்கிற பலவீனமே நாம் தெரிந்தே தப்பு செய்ய பழகி கொண்ட கூட்டம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அது எப்போது ஒன்று போல் என்ன செய்யாது? இருக்காது. அதனால் மனம் திரும்ப வேண்டிய விஷயங்களிலே கட்டாயமாக மனம் திரும்பி விடுங்கள். அதில் அசட்டை வேண்டாம். சரி, இந்த இடத்துல அந்த குஷ்ரோகி செய்த தப்பிதத்தினாலே வீட்டுக்குள்ளே இருந்த ஆண்டவர் வனாந்தரத்தில் போய் என்ன செய்தார்? வாசம் பண்ணினார். நம்ம என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஸோ இந்த நாளிலே ஒரு தனி மனுஷனுடைய தவறு எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்குகிறது, சத்தியத்தை அறிந்தோடைய தவறு எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்குறதுன்னு சொல்லி நான் பார்க்கலாம்ண்ணே. ஒரு மனுஷனை குறித்து நாம் இன்றைக்கி ஆராய்ந்து அறிவோம். ஆண்டவர் மனக்கண்களை திறக்கட்டும். இன்னொரு மனுஷனை குறித்து தான் ஆராய்ந்து அறிய போகிறோம். நமக்கு அடுத்தவன் கதை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நம்ம யோனாவை குறித்து நம்ம என்ன செய்யலாம்? நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான நபர் யோனாவை குறித்து நீங்கள் அநேக இடத்துல ஒருவேளை பிரசங்கித்திருக்கலாம், பல பேர்கிட்ட சொல்லியிருக்கலாம், உங்கள் திறமைகள் எல்லாம் போட்டு காட்டியிருக்கலாம். யோனா, நீங்கள் சொல்லுங்கள், எதற்காக யோனா நினைவேக்கு போக மாட்டேன் என்று சொன்னான்? தெரிந்தவர்கள் சொல்லுங்கள். பரிசு தர மாட்டேன். தெரிந்தவர்கள் சொல்லுங்கள். எதற்காக யோனா நினைவேக்கெல்லாம் போக முடியாது ஏன் சொன்னான்? நான் மறுபடியும் தமிழில் கேட்கிறேன். யோனா நினைவேக்கு ஏன் போக முடியாது என்று சொன்னான்? நினிவே மக்கள் யூதர்களை கொடுமைப்படுத்தினார்களா? அப்படிதான் சொல்லுதியா? அதனால நினிவேக்கு போக மாட்டேங்கிறானா? ஓகே. நினிவே மக்கள் ரொம்ப கொடூரமான காரங்க. போய் சொன்னால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திரும்ப அடிச்சல் அடிப்பார்கள். அதனால அவள் நினிவேக்கு போகவில்லை என்று சகோதரர் சொல்லுகிறார்கள். வேற எது இருக்கிறா? கேட்கல. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், மன்னிச்சு என்ன செஞ்சிருவார்? விட்டுருவார். அதனால் போய் ஒரு நோ யூஸ், போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்ன அம்மா சொல்லுகிறார்கள். வேறு எதுவும் இருக்கா? நீங்கள் நிறைய சொல்லுகிறீர்கள். 2 காதான் இருக்கிறது, ஆனால் அது கேட்கவில்லை. வேறு எதுவும் இருக்கா? வேறு இல்லையா? சரி, நம்ம இன்னைக்கு பார்ப்போன்னே. ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. நீங்கள் சொன்ன 2மே 2 அல்ல. சகோதரர் சொன்னது தவறான காரியங்கள், அம்மா சொன்னது ஓரளவுக்கு உண்மையான விஷயங்கள். நாம் இன்றைக்கு ஒரு காரியங்களை குறித்து கவனம் பார்க்கலாம். யோனா ஆண்டவருடைய அருமையான ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நல்லதொரு தெய்வ மனிதன். தீர்க்கதரிசி என்றால் என்ன? ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே கேட்டு அதை ஒரு எழுத்து பிழை இல்லாமல் அப்படியே போய் சொல்லுவதுக்கு பேர் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. மானே தேனேலாம் போட்டு சொன்னால் அதுக்கு பேர் தீர்க்கதரிசி அல்ல. அது அவனுடைய தரிசனத்தை அவன் என்ன செய்யறான்? அதை அவன் அங்கே பதிவு செய்கிறான்.
ஆண்டவர் எப்படி காட்டினாரோ அது அப்படி போய் சொல்லுகிறதுக்கு பேர் தான் தீர்க்கதரிசியுடைய வேலை. நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அந்த யோனா, நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். முதல்ல தம்பி சொன்னார் இல்லையா, நினிவே மக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தினார்கள், அதை தாங்கக்கூடாதவனாக இருந்திருக்கிறான் அந்த யோனாவும் இஸ்ரவேல் ஜனங்களும். நினிவே மக்கள் அசிரியர் நாட்டுடைய தலைநகர் தான் நினிவே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த நினிவே மக்கள் இஸ்ரவேலை கண்ட உடனே பார்த்த உடனே அடிப்பான், பார்த்த உடனே அடிச்சுக்கிட்டே இருப்பான், கொடும்படுத்திகிட்டே இருப்பான். அதை இஸ்ரேல் மக்களால் தாங்க முடியலை. நினிவே மக்கள் சாகணும், அசிரியர்கள் அழியணும்னு சொல்லி பரலோகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்கன்னு வேண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசிட்ட போய், எப்பா நினிவேவை நான் நினைச்ச போகிறேன், அழிக்க போகிறேன், நீ போய் சொல்லுன்னொன்னே இவனுக்கு ஒரே குஷி, தாங்க முடியல. என்ன குஷின்னா, நினிவே மக்கள் சாக போகிறார்கள் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் செஞ்சான், அவன் செஞ்சதுக்கு அவன் என்ன செய்யணும், அனுபவிக்கணும். அவன் குணத்துக்கு அவன் அனுபவிக்கணும். கட்டாயமாக நினிவே மக்கள் அழியணும். ஒருவேளை நான் போய் சொல்லிட்டோம்னா, இவங்கெல்லாம் மனம் திரும்பிட்டாங்கன்னா அந்த ஆள் மன்னிச்சு விட்டுருவார். அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன், போய் சொல்லலாம் மாட்டேன், நான் நைஸ் போல் இங்கே இருந்துக்கிடுவேன். நமக்கு ஆண்டவர் கோவப்படட்டும், நினிவே என்ன செய்யட்டும், ஆண்டவர் அழிக்கட்டும்ங்கிறான். சரியா தப்பா சபையே, சரியா தவறா? உங்களுக்கு விரோதமாக யாராவது பேசிட்டு போகிற வழியில் கீழே விழுந்துட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் யார்கிட்டயோ பெரிய தொகை கடன் வாங்கியிருக்கிறீர்கள், திடீரென்று அவர் கை கால் விளங்காமல் கிடக்கிறாரு, முடமாக கிடக்கிறாரு, அல்லது அவர் அன்கான்சியஸ் போய் கிடக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? டெய்லி அலுவா சூடாக சுட்டு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வருமா, வரலையா? வரும், சும்மா சொல்லப்படாது. உங்களுக்கு விரோதமாக பேசினவர்கள் படுக்கையில் கிடக்கும்போது நீங்கள் பார்க்கும்போது உங்களையே எவனா ஒருத்தர் ஜெபிக்க சொல்லிட்டோம்னா நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுவீங்க தெரியும் இல்லையா? சூப்பராக ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவரே ரொம்ப நல்ல சகோதரர், ஆண்டவருக்கும் தெரியும், படுத்திருக்கணும்னு தெரியும், நீ சும்மா தான் பேசுகிறேன். அல்லேலூயா, இருக்கிறீர்களா? அல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு தான்? இப்போ யோனாவுடைய இருதயத்துடைய அந்த அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முழுவதுமே கசப்பு நிறைந்த ஒரு இருதயம். முழுவதுமே கசப்பு நிறைந்த ஒரு இருதயம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கசப்பு நிறைந்த இருதயம். இப்போ இந்த வருஷ கடைசியில் சில ஆலயத்துக்குள்ளே தோத்திர கூட்டம் நடத்துவாங்க. அதனால் போன டிசம்பரில் சில ஆலயத்துக்குள்ளே போய் செய்து கொடுக்க வேண்டியதாக போச்சு. நான் அப்போது ஒரு ஆலயத்துக்குள்ளே பேசிட்டு இதுக்காக போயிருக்கிறோம். அங்கே திடீர்னு ஒரு சலசலப்பு உண்டாகி சண்டை உண்டாகிறது. நல்ல ஆட்கள், அதில் ஒரு சகோதரி நல்ல அருமையாக ஊழிஞ்சுறாங்க. அவங்க ஆண்டவருடைய வார்த்தையும் பகிர்ந்து கொள்வாங்க. வெளிப்பாடுகள் அந்த சகோதரிக்கு தெளிவாக வரும். அப்போது அந்த சகோதரி கோவத்தில் சண்டையிடும் போது, போன வருஷம் நீ இந்த மாதிரி பேசினல்ல, எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது, நான் இன்னும் என் மனசில் வச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய இருதய கசப்புகளை நினைச்சுறாங்க. சடக்குன்னு வெளிப்படுத்தாங்க. ஆரோ குளரில் சத்தம் போட்டு சண்டைக்கு போட்டாங்க. ஒரு அந்த அம்மாவை அடக்க, அந்த அம்மா அந்த சகோதரி மேலே சிம்சோனின் ஆவி இறங்கி வந்ததுனால ஒரு 4-5 பேர் போய் அவங்கள என்ன செய்தாங்க, அடக்கி ரூமுகளை போட்டு அடைக்காங்க. வேண்டாம், சிம்சோனின் ஆவி பொல்லாதது அப்படின்னு சொல்லி அடக்கியிருக்கிறேன். அப்புறம் லஞ்ச் பிரேக்கில் போய் நான் அந்த சிஸ்டர் பேசுகிறேன், நல்லா தானே இருந்தீங்க, வந்தோடனே தோத்திரமெல்லாம் போட்டிங்க, எதுக்கு திடீர்னு படக்குன்னு அந்த அம்மா மேலே பாஞ்சிங்க? இல்லை பிறகு உங்களுக்கு தெரியாது, அவள் மோசமான பொம்பளை அப்படின்னு படக்குன்னு நினைச்சிடறாங்க. இப்போ அந்த ஆவி என் பக்கம் என்ன செய்கிறது, திரும்புகிறது. இப்போ நாம் கவனமாக இருக்கணுமேனு சரிப்படுத்தி கொண்டோம். நீங்கள் ஒன்று கவனிக்கணுன்னே, போன வருஷம் அப்படி பேசினேன்னு சொன்னாலே அவர்கள் சரியாக என்ன செய்யப்படலை, ரட்சிக்கப்படவில்லை அப்படின்னு தான் அதோடைய அர்த்தமாக மாறுகிறது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நான் மாத்திரம் பழைய ஆளாக இருந்திருந்தா அந்த வார்த்தை வந்தாலே நீ இன்னும் என்ன செய்யலை, ரட்சிக்கப்படவில்லை, நீ ஞானசானம் சரியாக எடுக்கவில்லை என்று அதோடைய பொருள். நீ சரியாக பாவத்துக்கு மறிக்கவில்லை, அறவேக்காடாக எரிஞ்சிட்டு இருக்கும்போது எழுந்து வீட்டுக்கு வந்துட்டு போல இருக்கிறது. அப்படி தான் என்ன செய்யணும், நீங்கள் நானும் அப்படி நம்ம நடமாடி கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த அருமையான தீர்க்கதரிசி யோனா நல்ல ஆளுதான், கடுமையான ஒரு ஊழியக்காரன் தான். அவனை குறித்து அந்த ஒரு வரலாறில் படிக்கும்போது ரொம்ப அழகாக அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். ஆண்டவருக்கென்று மாபெரும் காரியத்தை சாதிச்சிருக்கிறவன் தான். ஆனாலும் நினிவே மக்கள் மேலே இந்த வேலுக்கு ஒரு தனி வகையான கசப்பு. அவங்க அழியணும், என் மக்களை கொடும்படுத்திட்டு இருக்கிறாங்க, அவங்க சாகணும், அவங்க விளங்கக்கூடாது அப்படின்னு சிந்தையோடு கூட இருந்தவன் தான் இந்த யோனா. அது மட்டுமல்ல, இவன் போய் தீர்க்கதரிசனம் சொல்லுவான். தீர்க்கதரிசி தானே, எல்லாருக்குமே தெரிஞ்சுப்போம். இப்போது
நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்காக ஜெபிக்கும் போது எல்லா காரியங்களையும் ஆண்டவர் காட்டி கொடுத்துருவார். எல்லாத்தையும் உங்களுக்கு நான் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதை சென்சார் பண்ண கற்றுக்கிடணும். ஆரம்ப நாட்களில் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாட்களில் ஆண்டவர் சொல்லி கொடுத்த நாட்களில் குடும்பமாக ஜெபிக்க வருகிறாங்க. அப்போது சகோதரனுக்கு கணவனுக்கு ஜெபிக்கும் போது, தம்பி உன் மனைவியோட ஜெபத்தினாலே ஆண்டவனை பாதுகாத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சில காரியங்களை பார்த்து சொல்லிவிட்டேன். ஆனால் டெய்லி சண்டை என்னால் தான் நீ உயிரோடு இருக்கிறேன்னு கர்த்தர் சொன்னார். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சொன்னார்ல, ஊழியக்கார மூலமாக சொன்னார்ல, நான் ஜெபிக்க போய் தான் நீ உசுரோடு கூட லாந்த பார்த்துக்க, ஜெபத்தை நிறுத்தினோம்னா செத்துக்கித்து போயிடாத அப்படின்னு அந்த அம்மா டெய்லி சண்டை வரும்போதெல்லாம் அவன்கிட்ட சொல்லுவார் புள்ளுக்கு. இது அவன் என்கிட்ட என்ன செய்கிறான், சொல்லுகிறான். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தனியாக பேசுங்கன்னே அவன் முன்னால் என்ன செய்யாதீங்க, சொல்லாதிருங்கிறான். அப்போ நமக்கு ஒவ்வொரு பாடமாக கற்றுக்கிறோம். ஓஹோ, இப்போ இதெல்லாம் சென்சார் பண்ணும்பளுக்கு சில விஷயங்கள் என்ன செய்கிறோம், அந்த அன்னைக்கு டெலீட் பண்ணிவிட்டு ஓடிடுவோம். ஸோ யோனாவுக்கு ஆண்டவர் A to Z எல்லாம் தெளிவாக சொல்லிடுவார். நீ போவ, நீ அங்கே எச்சரிப்பு கொடுப்ப, மக்கள் உபவாசம் பண்ணுவாங்க, அழுவாங்க, நான் இறங்கி அவங்க விடுதலை பண்ணிடுவேன். இன்னும் எல்லா கதையும் யோனாவுக்கு தெரியும். ஒருவேளை ஆண்டவர்களை மன்னிச்சு விட்டுட்டார். ஆண்டவர்கள் மன்னிச்சு விட்ட உடனே யோனாவை யாராவது மதிப்பார்களா? ஒரு போய் மதிக்க மாட்டான். மீறி போய் அவன் தீர்க்கதரிசனம் சொன்னாலும், நாங்கள் இனி சாக மாட்டோம், போய் இன்னும் என்ன செய்ய போகிற, அழிய போகிறேன்னு சொல்கிறியா, நாங்கள் மறுபடியும் போய் உபவாசிப்போம். ஆண்டவர் எங்கள் மேலே என்ன செஞ்சிருவார், மனம் இறங்கிடுவார். அப்போது யோனா என்ன நினைக்கிறான், நாம் மறுபடியும் தீர்க்கதரிசனம் போய் சொன்னாலும் என்னை யார் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அந்த மனமேட்டிமை அவனை போட்டு புண்ணாக்கிக்கிட்டு கிடக்கிறது. அவனுக்கு இருக்கிற கசப்பு அவனை போட்டு புண்ணாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே நான் என்னால் போக முடியாது, நினிவேக்கெல்லாம் போக முடியாது, நான் தரிசிக்க போகிறேன்னு அப்படியே எதிர்பார்ட்டிவையாக நினைச்சான், புறப்பட்டு போகிறான். ரொம்ப முக்கியமாக கேட்கணுன்னு, ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு போராடுவாராக. நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். இந்த நான் சொல்லி கொண்டிருக்கிற சில வார்த்தைகளை உங்கள் உள்ளத்துக்குள்ளே போக விடாதபடிக்கு நீங்கள் உங்கள் செவிகளை அடைக்க வேண்டாம். சில பேர் அதை கடினப்படுத்துகிறீர்கள், அதை நீங்கள் உடைச்சிக்கிடுங்க. கர்த்தர் நல்லவர். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் நுணுக்கமாக போவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். நுணுக்கமாக போவோம். ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் கசப்பு இருக்குமானால், நான் சூப்பராக பாடுவேன், புரியுதா உங்களுக்கு, நான் சூப்பராக பாடுவேன், நான் அருமையாக இசை மீட்டுவேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்துருக்கலாம், அவங்களுக்கு போய் வாய்ப்பு கொடுக்குறார்களே. சபையில் இங்கே இல்லைண்ணே, எங்கள் ஊரில் சபையில் பாட்டு படிக்க விட்டுருக்குறாங்க. இப்போ இங்கே மேடையில் விடுறாங்க. எனக்கு மேடையில் விடுறதுலாம் பிரியம். எனக்கு மேடையில் விடுறதுலாம் எனக்கு பிரியம் கிடையாது. அதனால் நான் ஏற்றுவதில்லை. ஓடி வந்து ஒரு சகோதரி, என் மகள் அருமையாக பாடுவாள் பிரதர், அடுத்த அந்த பாஸ்டர் சொல்லுங்கள், என் பிள்ளை விட சொல்லுங்க. அதை நீ போய் சொல், என்னால் நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. உடனே அவர்கள், அப்போ எங்களுக்கு வேறு சபை இல்லையான். ஹலோ, அல்லேலூயா, உள்ளே இருக்கிறீர்களா? அல்லேலூயா. அப்போ நீ யாருக்காக பாடுனே? மேடைக்கு வரல, நீ யாருக்காக பாடுனே? ஒருத்தர் போன வாரத்தில் மேடையில் நின்றுக்கிட்டு அந்த தம்பி கன்வென்ஷன் கீதங்களை திருப்பிக்கிட்டே இருக்கான். என்ன திருப்பிக்கிட்டு இருக்க? பாட்டு நீ தான் பாட போகிறேன்னு தெரியுதுல்ல, நீ வீட்டில் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி நான் பாட்டு பாட போகிறேன்னு நீ ஆண்டவர்கிட்ட கேட்கவில்லையா? இல்லைண்ணா, எனக்கு பாட்டு நிறைய தெரியும். கன்வென்ஷன் புக்கு முழுசுமே உனக்கு தெரிந்திருந்தாலும், புரியுதா உங்களுக்கு, விளங்குதா? 500 பாட்டு உனக்கு தெரிந்திருந்தாலும் மேடை ஏறும் போது ஆண்டவரில் உன்னை உபயோகப்படுத்தணும். உன் திறமையை நீ காட்டினால் நீ அங்கே யாரை வெளிப்படுத்துகிறாய்ங்கிறது முக்கியமாக வந்துவிடும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இருதயத்தை பார்க்கிறவர் ஐயா நம்முடைய ஆண்டவர். சபையை கவனம் செலுத்துங்கள். சரிண்ணா? நேற்றைக்கு கேன்சர் பேஷண்ட்டுக்காக ஜெபிக்க போயிருக்கிறோம். அது கேன்சர் அல்ல, சாசு போராட்டங்கள், அது வேற கதை. சரிண்ணா? அந்த மகள், அந்த தாயோடைய மகள் போன முறை 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம்னே எங்கள் அம்மா பொழைச்சிக்கிட்டாங்க. 1.5 ஆண்டு அவர்களுக்கு வியாதியே இல்லை. எல்லா விதமான ரிசல்ட்டில் கேன்சர் இல்லைன்னு வந்துட்டு இப்போ மறுபடியும் செய்து ஏவி விட்டார்கள் அப்படின்னு மறுபடியும் அந்த மகள் அழுகிறாள். அவள் என்ன சொல்கிறாள்னா, எங்கள் அம்மா மரிக்கலாம், தப்பில்லை, ஆனால் கேன்சர் என்ன செய்யக்கூடாது, சாகக்கூடாதுங்கிறாங்க. நல்ல வைராக்கியம் அப்படின்னு நான் நினைத்தால் அவளுடைய இருதய வியாகுலத்தை நேற்று தினத்தெல்லாம் வெளிப்படுத்தினாள். என் சொந்தக்காரங்கள்லாம் எங்களை பற்றி தப்பாக நினச்சிடக்கூடாது, என் சொந்தக்காரங்களெல்லாம் தப்பாக நினச்சிடக்கூடாது, அதனால் எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் என்ன செய்யணுமா, சுகமாகணும். அப்போ அங்கே அன்பு வரல, அங்கே எது வருகிறது? அப்போ வைராக்கியம் வருகிறது. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு, விளங்குதா? என் சொந்தக்காரன் முன்னால் நான் தலை குனிஞ்சி விட்டுறக்கூடாது, நான் தலை குனிஞ்சிடக்கூடாது. ஏன்னா நான் ஜெபிக்கிறேன்,
என் ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்பார். என் ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்டு எங்கள் அம்மா என்ன செய்வார்? எழுப்புவார். அப்போ என் சொந்தக்காரங்களோட நான் தலை நிமிர்ந்து நடப்பேன். இதற்கு பெயர் தாழ்மை அல்ல, இதற்கு பெயர் பெருமை. தெரிந்து கொள்ளுங்கள் சபையை, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நாம் நம்மளை அறியாமலே இருக்கிறோம். நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணால் எல்லாம் சரியா இருக்கு. அப்போ உபவாச ஜெபத்துக்கு தான் வல்லமை உண்டு, ஆண்டவருக்கு இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லையா சொல்லுங்க பாபு. இல்லை புரியுதா உங்களுக்கு? விளங்குதா? நாம் நம்மளை அறியாமலேயே நிறைய தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். நாம் அறியாமல் செய்கிற நிறைய தவறுகளினாலே மொத்த குடும்பமும் சபையும் நாம் பார்க்குற அத்தனை வேலைகளும் இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன் தரித்திரம் நம்ம வீட்டுக்குள்ள இன்றைக்கும் பரதநாட்டியமே ஆடுகிறது? நம்ம வீட்டில் ஏன் தரித்திரம் டான்ஸ் ஆடுகிறது? ஏன் நம்மளால் சரியாக படிக்க முடியாமல், எழுந்திருந்து ஒரு படிப்பில் ஜெயிக்க முடியாமல் இன்றைக்கு வரைக்கும் நாம் ஏன் போராடுகிறோம்? நாம் விரும்பினதை இன்னும் ஏன் அடைய முடியாமல் இருக்கிறோம்? மற்ற எல்லாரும் அடைகிறார்களே, நாம் ஜெபிக்கிறோமே, சபைக்கு வருகிறோமே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பெரிய பெரிய மாற்றங்கள் இன்னும் வரவில்லை? ஏன் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, நாம் செய்கிற தவறு நமக்கே என்ன செய்யலை, புரியவில்லை. நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஆவியான உதவி செய்வாராக. இருதயத்துக்குள்ளே கசப்பு நுழையும் போது, மனமேட்டிமை நுழையும் போது, இந்த மனமேட்டிமையில் ரெண்டு விஷயம் கிடக்கு. ஒன்று உள்ளே மனமேட்டிமை, ரெண்டாவது வெளியிலே மனமேட்டிமை. சரிதானா? பெருமைன்னு சொல்லுவார்கள். வெளியில் பெருமைனா என்ன? நீங்கள் பார்த்துட்டீங்களா? சில கிராமங்களில் ரெண்டு சட்டைப்பட்டுன்னு அவுத்து போட்டு செயின் வெளியில் தெரிஞ்சு பிறகு கைகளெல்லாம் போட்டு புல்லட்டில் வண்டி ஏதோ பைக்கை கக்கத்தில் கட்டி வந்த மாதிரி இப்படி வச்சு ஓட்டிட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? ஏன் அவனுக்கு எதுவும் கட்டியா? இப்படி தான் நடக்கும்போது ஏன் இப்படி நடக்கிறார்கள்? வெளியில் தெரிய வேண்டுமா? புரியுதா உங்களுக்கு? 4-5 செயின் போட்டால் பெண்களுடைய நடை எப்படி இருக்குன்னு ஏசியா புஸ்தகம் சொல்லுகிறது. என்ன? நிமிர்ந்து நடப்பார்களாம். நிமிர்ந்து ஏசியா புக்கில் இருக்கு, தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்கிறான். அவர்கள் ஒய்யாரமாய் நடப்பாள் எழுதியிருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? விளங்குதா? கவனம் அவசியம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இது வெளியரங்கமான மனமேட்டிமை. அந்தரங்கமான மனமேட்டிமை எப்படி? என் பிரசவங்க நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறது. நான் அங்கே ஜெபிக்கும் போது ஆண்டவர் கிழிச்சிட்டார்ல அப்படின்னு சொல்கிறது. அது பேர் என்ன? ஹலோ சபை, அதுக்கு பேர் என்ன? அதுதான் உள்ளத்துக்குள்ளே இருந்து வெளியில் வருகிற பெருமை. நான் மட்டும் உதவி செய்யலைன்னா, நான் நல்ல வேலைக்கு அந்த நேரத்தில் உதவி செய்தேன், நான் அந்த உதவி செய்யும் போது இன்றைக்கி அவன் குடும்பமே நல்லா இருக்கு. யாருக்கு? யாருடைய நாமத்தை நீ மயம்படுத்துகிறாய்? ஓ நாமத்தை நீ என்ன பண்ணிகிட்டே இருக்கிற? மயம்படுத்தி கொண்டே இருக்கிறாய். இதுதான் மனமேட்டிமை, உள்ளே இருக்கிற மனமேட்டிமை. உள்ளே இருக்கிற மனமேட்டிமை நமக்கு என்ன செய்யாது? தெரியவே செய்யாது. நாம் பெருமை பேசிக்கிட்டே இருப்போம். நான் காலேஜுக்குள்ளே நுழைஞ்சோம்னா, நான் கிளாஸ் எடுத்தோம்னா, என்னத்தையாவது பேசிக்கிட்டே கிடப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த முழு குணமும் யோனா கிட்ட ஆங்காங்கே ஒட்டி இருந்தது. அதனால தான் நினிவேக்கு அவன் போகாதபடிக்கு தரிசிக்க போகிறான். இந்த சிந்தை இருக்கும்போது அந்த மனிதர்கள் எப்படி மாறுவார்கள் என்பதை நம்ம பைபிளில் பார்த்துலான்னு முதல் காரியமாக நாம் பார்க்கலாம். யோனா புஸ்தகத்தை அப்படி தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். யோனாவில் முதல் அதிகாரத்தை அப்படி பார்க்குறீங்களா? 3 வசனத்தை படிங்க பார்ப்போம். யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி இந்த கசப்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது அவன் செய்கிற முதல் பாவம், தேவ சமூகத்தை விட்டு தன்னை அறியாம கொஞ்சம் கொஞ்சமா விலகுவான். உடனே விலக மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமா. எப்படி? இப்போ இன்றைக்கு நீங்கள் சபைக்கு வந்திருக்கிறீர்களே, எவ்வளோ நேரம் காலையில் ஜெபித்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு கேட்டுட்டு வந்தீர்கள் அப்படின்னு நீங்கள் உங்களை கேட்டுக்கிடுங்க. புரியுதா? ஆண்டவரே, நான் 9 மணிக்கு உண்மை சந்திக்க நான் வருகிறேன், நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், என்னோடு கூட நீங்கள் பேசணும், என்னை நீங்கள் ஒழுங்கு பண்ணணும்னு ஆயத்தத்தோடு கூட வந்தீர்களானால் அது நல்லது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீங்கள் கவனிங்களேன், உங்கள் உள்ளத்துக்குள்ளே மனமேட்டிமை இருக்குமானால், கசப்பு இருக்குமானால், கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஜெப வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டே போகும். 1/4 மணி நேரம் ஓடும், 20 நிமிஷம் ஓடும், அது புலம்பலாய் போகும். அல்லது மந்த ஜெபமாக, செத்த ஜெபமாக இருக்கும், தூக்க ஜெபமாக இருக்கும். அல்லேலூயா 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 தூக்க ஜெபமாகவே இருக்கும். அல்லது வெளியில் போகிற சத்தம்லாம் காதுக்குள்ளே நுழைஞ்சி சிந்தைக்குள்ளெல்லாம் நுழைஞ்சிட்டு கிடக்கும். அல்லது ஜெபிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம போய் பால் வச்சு காஃபி போட்டு காஃபி குடிச்சிட்டு கிடப்போம். பாடி இங்கே தான் இருக்கும், ஆவி சுற்றி வரும். சபையே நீங்கள் கவனிங்கள். உங்களால் தைரியமாக சொல்லக்கூடுமா? நித்தமும் நான் தேவ சமூகத்தில் என்னை நானே மறந்து, இப்போ சபையில் அந்நிய பாஷைகள் பேசுகிறீர்கள், தனி ஜெபத்திலே பேசுகிறீர்களா? சபையில் குழுவாய் கூடி கடந்து பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதனை செய்கிறீர்கள், தனியே தாவீதை போல ஆண்டவரை ஆராதிக்கிறீர்களா? தாவீது வனாந்தரத்திலே தன்னை ஆராதனை நிமித்தமாய் ஆயத்தப்படுத்தி கொண்டான். அதனால தான் சவுல் முன்னால் தைரியமாக என்ன செய்ய முடிந்தது? நிற்க முடிந்தது. புரியுதா? அவன் புதுசாக பாட்டு எழுதி புதுசாக இசை மீட்டுனால சவுலுக்கு முன்னால் மியூசிக் போடுகிறான். அங்கே ஆவி என்ன செய்கிறது? அலக்கழிச்சு ஓடுகிறது. அல்லேலூயா. இங்கே கீபோர்டு போட்டாலும் பேடு வச்சாலும் ஆவி அலக்கழிச்சு ஓடணும். ஒரு அலையிலே சொல்லுங்க.
யாரும் தவறாக எண்ணிவிட வேண்டாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். புரியுதா உங்களுக்கு? நாம் பாடணும்னா நம்மளை அறியாமலே மக்கள் என்ன செய்யணும் ஐயா? நம்ம ஆவியும் இப்போ இங்கே பாடுறாங்க இல்லையா, இங்கே நிற்கிறோடைய ஆவியும் உங்களுடைய ஆவியும் ஒன்றா சேர்ந்து தெய்வத்தை நோக்கி பார்த்து ஆராதிக்கும் போது நம்மளை அறியாமலேயே கண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கும் ஐயா. அதுதான் சிறந்த ஆராதனை. அவர் நல்லவர். புரியுதா உங்களுக்கு? எதிர்த்து அங்கே நடமாடுகிறது, இங்கே நடமாடுகிறது, தண்ணியை கொறி வாயில் ஊற்றுறது, தலையில் ஊற்றுறது. ஐயோ என் சபையை நாம் அதை சரி பண்ணி கொள்வோம். விளங்குதா? கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கறது இல்லை இல்லை இல்லை. உசுருள்ள ஆண்டவர் நம்மளோட கூட என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? அசைவாடி கொண்டிருக்கிறார். நாம் நம்மளை அறியாமலேயே நமக்குள்ளே மனமேட்டிமையும் அல்லது கசப்பும் நம்மளை அறியாதபடி பொறாமையும் நமக்குள்ளே உள்ளே ஊறி கிடக்கிறதுனால நாம் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டு தான் இருக்கிறோம். நமக்கு அது என்ன செய்யாது? தெரியாது. சாத்தான் நம்முடைய கண்ணை திற போட்டு மூடி விடுவான். நீ ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுற, நீ நல்ல ஊழியஞ்செய்கிற, நீ பரிசுத்தமாக வாழ்கிற, நீ அநேருக்கு உதவி செய்கிறன்னு அப்படியே படங்காட்டி கொண்டே இருப்பான், படங்காட்டி கொண்டே இருப்பான். அவர் நல்லவர். புரியுதா உங்களுக்கு? விளங்குமானால் அது நல்லது. அல்லேலூயா. நாம் நம்மளை மறைப்போம். எப்படிலாம் மறைப்போம்? எப்படி நாம் தலைக்கு டை அடிக்கிறோமோ, எப்படி நாம் உதட்டுக்கெல்லாம் சாயம் பூசி கொண்டு நம்முடைய பழைய அழகை மறைக்கிறோமோ, அதுபோல் தேவ சமூகத்தில் நாம் என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம்? கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டே இருக்கிறோம். பாவம் அது. புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை செத்த ஜெபத்தை செய்து கொண்டிருப்பீர்கள், அதை இன்றோடு கூட நிறுத்தி கொள்ளுங்கள். ராஜா வரப்போகிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் உள்ளே நுழையும் போது கண்ட காரியங்கள் அதிகம், அதை தற்சமயத்துக்கு சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஆவியானவர் இந்த ஜெப நேரங்கள் முடியும் போது நம்மளை உயிர்ப்பிப்பாராக. அல்லேலூயா. இந்த ஆண்டு நம்முடைய ஜெப ஜீவித்தின் ஆண்டு இன்னும் என்ன செய்யட்டும்? உயிர் அடைவதாக. தெளிவு பெறட்டும், தெளிவு பெறட்டும். தனி ஜெபங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்தாமல், தனி ஜெபங்களிலே நீங்கள் ஆவிலே நிறையாமல், சபையில் என்ன குதித்தாலும் அதில் ஒன்றுமே இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எங்கே எத்தனை ஊழியக்காரண்டையும் உங்கள் தலையை கொடுத்து ஒரு 40 நாள் வச்சு என்னத்தையாவது ஓதி கொண்டாயான்னு நீங்கள் கையில் கொடுத்தாலும் ஒரு மாற்றமும் உங்களிடத்தில் என்ன செய்யாது? வரப்போவது இல்லை. தேவ சமூகத்தை விட்டு யோனா விலகினதுனால ரெண்டாவது அவனுக்கு நடந்தது என்ன படிக்கிறீங்களா? அதே 1 அதிகாரத்தில் 5 வசனத்தை படிங்க பார்ப்போம். 5 வசனம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்துவிட்டார்கள். நன்றி ஐயா. யோனா எங்க போய் என்ன செய்தான்? கப்பலுக்கு அடித்தளத்தில் போய் என்ன பண்ணிட்டான்? அயர்ந்த நித்திரை ஆம்பாடு தூங்கிட்டு இருக்கான். தேவஜனமே, உங்கள் இருதயம் கடினப்படும் போது நான் ஒன்று கேட்குறேனே, உங்களால் சொல்லக்கூடுமா? நல்லது. ஏசப்பா நிறைய அற்புதங்களை செய்தார். எனக்கு தெரிந்து 23 33 சம்திங், எண்ணிக்கை மறந்து போனது. புதிய ஏற்பாட்டில் சொல்கிறேன், 4 புக்ஸில் 4 சுவிசேஷ புத்தகத்தில் சொல்கிறேன், மறந்து போச்சு. அதில் கோபத்தோடு செய்த அற்புதம் என்ன? ஒரே ஒரு அற்புதம் மட்டும்தான் கோபத்தோடு செய்தார். ஞாபகத்தில் இருக்கா? இல்லை யோசித்து வரீங்களா? ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். மார்க் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டுங்கண்ணே, ஞாபகத்தில் வச்சுக்கிட்டுங்க. மறக்கிறது இயல்பு தான், எனக்கும் மறக்கத்தான் செய்யும். மார்க் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே படிக்கிறீங்களா? 5 வசனத்தை படிங்க. 5 வசனம். அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அங்கே என்ன உண்டாயிட்டு? சுகம். அங்கே சூமின கையோடைய ஒரு மனுஷன் நிற்கிறான். எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை குறை கண்டுபிடிச்சி அவரை ஜெயிலில் போட்டு கொன்றணும்னு திட்டம் தீட்டி தான் அந்த பிளான் என்ன செய்கிறாங்க, அங்கே செயல்படுத்துகிறாங்க, நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஆண்டவர் எல்லாரையும் சுற்றி பார்க்குறாரு. எப்பா உன் வீட்டு கிணத்துல ஆட்டுக்குட்டி மாடு அல்லது கழுதை விழுந்தா நீ தூக்க மாட்டியா? அதுபோல தானே எனக்கு இவன்லாம் விளக்கெல்லாம் கொடுக்குறார். ஆனால் அவனோட யாருக்குமே ஒரு ஆள் சுகமாகறாங்களே, ஒரு ஆத்மா விடுதலை அடைகிறதுங்கிற என்ன இல்லை, துளியளவு இல்லை. அவனோட நோக்கமெல்லாம் இயேசு என்ன பண்ணிடணும்? குறை சொல்லிடணும், அவரை எப்படியாவது பிழை கண்டுபிடிச்சி அந்த ஆளை ஜெயில தூக்கி போட்டணும். பலவாறு திட்டம். இதை பார்த்த உடனே இருதய கடினத்தை கர்த்தர் கண்டு கோபப்பட்டார். சரிண்ணா? நம்முடைய இருதயம் பாவம் செய்து இருதய கடினமாகுமானால் ஆண்டவர் கோபம் நம்மளை என்ன செய்து தீரும்? திரும்பி தான் தீரும். என் சபையை அதில் நம்ம சரிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உங்களுக்கு விளங்குனா நம்புகிறேன். புரியுதா? நீங்கள் ஜெபிக்காமல் மேடை என்ன செஞ்சிடாதீங்க, ஏறி விடாதிருங்கள், அது ஆபத்து. புரியுதா? 2வது, ஆவியானவர் உங்களோடு கூட தினமும் வேதத்தின் வழியாக பேசுகிற எல்லா காரியங்களையும் காது கொடுத்து முதல்ல என்ன செய்யுங்க, கேளுங்கள். 3 பேர் மலைக்கு போகிறார்கள். ஏசாமியும்
பேதுருவும் யாக்கோபு யோவானும் 4 பேர் கொண்ட குழு போகிறார்கள். 3 பேர் அதில் மயங்கி, ஆண்டவரே உங்கள் எல்லாருக்கும் ஒரு வீடு கட்டுவோங்க, மத்தேயு 17 கிடக்கு. உடனே பிதாவானவர், நீங்கள் ஒன்றும் வீடு கட்ட வேண்டாம், பிரதிஷ்டை பண்ண வேண்டாம், முதல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்யுங்கள், செவி கொடுங்கள்ங்கிறார். காது கொடுத்து கேளுங்க. ஒரு ஊழியக்காரங்க உங்களுக்காக ஜெபித்து சொல்லுகிற வார்த்தைகளை முதல்ல மதிக்க பழகுங்கள். உங்கள் சிந்தனைக்குள்ளே கொண்டு போக பழகுங்கள். அதற்கு கஷ்டப்பட்டாலும் கீழ்ப்படிவதற்கு என்ன செய்யுங்க, பழகுங்கள். அவர் பாட்டு சொல்லுவார் அப்படின்னு மைண்டுக்குள்ளே சிந்தியாதிருங்கள், அது பாவமே. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மனம் திரும்புவதற்கு அதுக்கு உண்டான முயற்சிகளில் என்ன செய்யுங்கள், நீங்கள் நடந்தீர்களானால் ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். கர்த்தர் நல்லவர். புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்முடைய இருதயம் கடினப்படும் போது நம்ம நிமித்தமாக அநேகர் பாதிக்கப்படுவார்கள். யோனா இருதயம் கடினப்பட்டு போச்சு, நான் தானே தவறு செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. நம்முடைய இருதயம் கடினப்படுமானால் நாம் நம்மளை அறியாமலேயே சோம்பேறிகளாக போய் கொண்டிருப்போம். எந்தெந்த நேரத்தில் எந்த வேலை செய்யணுமோ அந்த வேலை செய்ய மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? காலையில் ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியும், அதிகாலையில் தேடுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதிகாலையில் கட்டாயம் என்ன செய்ய மாட்டோம், தேட மாட்டோம். நமக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ அப்போ ஜெபிக்க நம்ம என்ன செய்வோம், திட்டத்தை மாற்றுவோம். 5 மணியா 4 மணியா செய்ய மாட்டோம், 7 மணிக்குன்னு மாற்றுவோம். எந்திரிச்ச உடனே ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணோன்னா பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டோம். இதெல்லாம் பிசாசுடைய ராஜதந்திரம். சரிதானா? அப்போ இன்றைக்கி நீ 7 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ண, 8 மணிக்கு ஜெபம் பண்ண, இன்றைக்கி நல்லா இருந்தது, பிரசன்னமாக இருந்தது. அப்போ நாளைக்கும் அதே போல் 7 மணிலேருந்து 8 மணிக்கு ஜெபம் பண்ணி பிரசன்னமாக இருந்தது அப்படின்னு அப்படியே போய்கிட்டு இருப்போம். இல்லை, அது ஏமாத்து. பிசாசு உன்னை ஏமாற்றுகிறான். அதிகாலை ஆசீர்வாதங்களை உன்னை விட்டு அவன் களவாண்டு கொண்டு போகிறான். உன் இருதயத்தை அப்படியே கடினமான பாதையிலே தள்ளி கொண்டே போகிறான். கவனமாக இருப்போமாக. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்போ நம்முடைய இருதயம் கடினப்பட்டே போகும். பாவங்களை செய்து கடினப்பட சோம்பேறித்தனம் நம்மளை அறியாமலேயே போகும். எந்தெந்த வேலையை எப்பப்போ செய்யணுமோ அதை நம்ம செய்யவே மாட்டோம். நம்மளை அறியாமலேயே மாற்றிக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்முடைய உள்ளம் திருப்தியாக இருக்கும், நாம் கரெக்டாக நடக்கிறோம். யோனா இருதயம் கடினப்பட்டதுனால ஜெபிக்க வேண்டிய யோனா, இப்போ பிரச்சனையான சூழ்நிலை, மரண போராட்டம் சுற்றி கிடக்கிறது, கப்பல்கள்லாம் சுற்றி கிடக்கிறது, அதெல்லாம் கண்டுக்குள்ள. அப்படி யார் எப்படி போனாலும் என்ன, எவன் பொருள் எங்கே விழுந்தால் எனக்கு என்ன, நான் என்ன செய்வேன், தூங்கி கொண்டே இருப்பேன். எனக்கு தேவை சமாதானம், எனக்கு தேவை நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன விரும்புகிறேனோ அதை மட்டும் தான் என்ன செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன் என்பதாக. சபையே, நாம் இதில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துவோம். 3வது என்ன, அதே காரியம்தான். கப்பலுள்ள கஷ்டப்பட்டு உழைச்சி வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போய் கொண்டிருக்கிற எல்லாருடைய சொத்துக்களும் எங்கே போய் விழுகிறது, கடலில் போய் விழுது. இந்த இருதய கடினம் உள்ளவர்கள், கசப்பு எண்ணம் உள்ளவர்கள், பெருமையும் பொறாமையும் நிறைந்த இருதயம் உள்ளவர்கள் யார் அழிந்தாலும் துளி அளவு என்ன செய்ய மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். ஒரு வேதனை அவங்களுக்கு என்ன செய்யாது, வரவே செய்யாது. அது அவங்க அப்படி செஞ்சாங்க, அதனால் அவங்களுக்கு நடந்தது இன்னும் சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பார்கள். அந்த இடத்துல இயேசு இருப்பவரானால் அவரால் அப்படி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சபையை நாம் அதிகமாய் கவனம் செலுத்த நாம் முற்படுவோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று உங்களை நீங்களே என்ன செய்யுங்க, செக் பண்ணி பாருங்க. எங்கள் ஊரில் அவனுடைய கிருபையினால் நல்ல ஒரு ஆறு ஓடுகிறது, தாமிரபரணி நல்ல ஆறு ஓடுகிறது. ஒரு கிராமத்து வழியாக அது சமுத்திரத்துக்கு, திருச்செந்தூர் கடலுக்கு போய் சேருது. அந்த கிராமத்தில் ஊழியஞ்சேரும் வெளியூர்லேருந்து வந்த பிள்ளை டபக்குன்னு தண்ணிக்குள்ளே வடிச்சிட்டு போகுது. நான் 1/2 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறேன். அங்கே வயதான ஒரு தாயினை சடக்குன்னு உள்ளே புகுந்து கரகரன்னு இழுத்து வெளியில் கொண்டு வந்துட்டான். வெளியில் கொண்டு குப்பாடு போட்டு ஓடி வரோம், நாங்கள்லாம் போகிறோம். பிறகு அந்த அம்மா அந்த பிள்ளையை மடியில் போட்டு நெஞ்சில் அந்த பிள்ளைக்கு அடி அடித்து, ஐயோ என் பிள்ளை சாகிறதேன்னு அழுதா. நான் ஒரிஜினலாகவே அந்த அம்மா பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு, ஐயோ ஆண்டவரே என்ன செய்யணும் தெரியலேன்னு 2 பேரும் தெண்டை வாரம். தண்ணியை தொளிச்சு மூஞ்சில் தெளிக்க முடியாதா, அவன் தண்ணி குடிச்சு தான் மயங்கி கிடக்கான். புரியுதா உங்களுக்கு? தண்ணி கடையில் மூஞ்சில் தெளிப்போம்னா மொத்த தண்ணி பாடி ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குங்க. அந்த அம்மா அடித்து அடியில் அந்த பிள்ளை வாயிலெல்லாம் எல்லாம் வெளியில் நினைச்சிட்டு வந்துட்டு, கத்த நல்லவர். ஒரு அலையில சொல்லுங்க, இது உங்கள் பிள்ளை இல்லையா அப்படி. அவன் அந்த பிள்ளை சொன்ன, யாருமா நீ, ஏன் இங்கே வந்து குளிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டவன தான் நமக்கு என்ன செய்கிறது, விவரம் தெரிகிறது. நான் என்ன யோசித்து பார்த்தேன், நான் இருந்திருந்தா காப்பாற்றிருப்பான், என்ன இழுத்துட்டு போயிட்டான்னா சங்கடப்பட்டு போவோம். அப்புறம் என்ன எவன் தூக்க கிரெயினில் தேவைப்படும். நான் சத்தங்கிட்டாமல் என்ன செய்வோம், ஓரமாக ஒதுங்கியிருப்போம். கத்த நல்லவர். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? யாராவது விழுந்து விட்டால் நம்முடைய இருதயம் துடிக்கும் பாருங்க, ஒரு துடிப்பு. அதுதான் ஏன் சரியான ஒரு துடிப்பு. ஒருத்தன் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகாமல் நீங்கள் அழுறீங்க பார்த்தீங்களா, அதான் ஏன் சரியான துடிப்பு. விளங்குதா? எந்த நேரமும் அழுக வராது, ஆனால் பாரம் வருது பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஜெபித்தோம், குட்டி பிள்ளைக்காக நம்ம என்ன செய்தோம்,
ஜெபித்தோம். எங்கள் ஊரில் என்ன செய்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, இங்கே சொல்லி ஜெப குரூப் ஜெபித்தோம். உண்மையாய் நீங்கள் அழிவீர்களானால் மண்டைக்குள்ளே கட்டின்னு 4 வயசு பையனை கொண்டு வருகிறார்கள். என்ன அறியாமலேயே கண்ணீர் வந்து நான் ஜெபிக்கிறேன், கட்டி காணாமல் போனது. ஒரு அழில சொல்லுங்க. அதுக்கப்புறம் மண்டைக்கு வெளியில் கட்டிலாம் வந்துச்சு, அந்த கட்டிலாம் போகலை, இன்னும் இருக்குது. மண்டைக்கு மேலே தான் அந்த கொண்டை என்ன செய்கிறது இருக்கிறது, ஆனால் என்ன செய்யலை, போகலை. ஆண்டவரே மண்டைக்குள்ளே கட்டி குணமானதே, இந்த கட்டி ஏன் வெளியில் இருக்குது, ஏன் குணமாலாம் கேட்டால், நீ அப்போ அழுத, இப்போ என்ன செய்யலை, அழலை, வந்து தொலைச்சிட்டாலே நீ என்ன செய்கிற, ஜெபிக்கிற. என்றைக்கு பாரமுள்ள ஜெபம் நமக்குள்ளே வருகிறதோ அந்த இடத்துல என்ன நடக்கிறது, அப்போ அற்புதங்களை கர்த்தர் என்ன செய்கிறார், செய்யத்தான் செய்கிறார். அப்போ நம்முடைய உள்ள கடினப்படுமானால் யார் எக்கேடு கட்டு போனால் என்னன்னு நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம், தூங்கிட்டு. யார் பொருள் நட்டப்பட்டால் என்ன, நம்ம தூங்கிக்கிட்டே இருப்போம், நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். அரசாங்கத்தினுடைய எல்லா காரியத்தையும் சில பேர் வம்பாக்குவாங்க. பஸ்ஸில் கிறுக்கி எழுதி போடுவாங்க, அரசாங்க சுவரில் என்னெல்லாமல் என்ன செய்வாங்க, எழுதி போடுவார்கள். ஏன், எது எப்படி போனால் எனக்கு என்ன, அது ஓன் வண்டியில் எழுத வேண்டியதானே, உன் காரில் எழுதலாம் இல்லையா, உன் காரில் நீ எழுதி போடலாம் இல்லையா. டோரில் எவ்வளோ பெரிய டோர் இருக்கு. அவன் சர்ச்சு பாஸ்ட் டோரில் சின்ன பிள்ளைகள் ஒரு டோரில் நானும் பெருசாக எழுதிட்டு, இன்னொரு டோரில் அவன் நான் எழுதிட்டு. பாவம் அந்த உயிர் போயிட்டு அந்த வேலுக்கு. ஏன்னா ஆனாவனா எழுதக்கூடிய ஸ்லேட்டா எங்க ஆறு அப்படின்னு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தயவு செய்து நாம் இதில் கவனம் செலுத்துவேன் சபையே. ஏன்னா இருதயம் பொல்லாத திருக்குள்ள இருதயமாய் காணப்படுகிறபடினால் ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் நல்லவர். நீங்கள் இன்னொரு காரியத்தை கவனிச்சிங்கன்னா, நம்முடைய இருதயம் பொல்லாத இருதயமாக இருக்கும்போது இன்னொருத்தர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் நம்மளால் என்ன செய்ய முடியாதது தாங்கிட்டு. நினைவே மக்கள் விடுதலை ஆயிட்டாங்க அப்படின்னா நம்மளால் என்ன செய்ய முடியல, யோனாவால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நம்மோடு கூட இருக்கிற தம்பிமார், நம்மோடு கூட இருக்கிற நபர்கள் நல்ல வேலை கிடச்சிட்டு போயிட்டாங்கன்னா அது நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அமெரிக்க தேசத்திலே படிக்கும்படிக்கு திருநெல்வேலி பையனும் தஞ்சாவூர் பையனும் என்ன செய்திருக்கிறார்கள், படிக்கும்படி போயிருக்கிறார்கள். அங்கே படிக்கிறார்கள், அங்கே தங்கியிருந்து படிக்கிறார்கள், தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். அதனால் திருநெல்வேலி பையனுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஒரு வாரமாக இன்டர்வியூ, ஒரு வாரம். ஏன் ஃபுல் செக்கப் பண்ணுவாங்களான்னு கேட்டேன், தெரியாது. ஒரு வாரம் இன்டர்வியூனே அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்ட்டான். ஒரு வாரம் இன்டர்வியூ முடிந்தது. அவன் நல்ல சம்பளத்தில் அவனுக்கு வேலை கிடைக்கிறது. ஆனால் பிறகு மறுநாளே சொல்கிறான், மெயில் வந்துட்டுனே, வேண்டான்னு மெயில் வந்துட்டுனே அப்படிங்கிறான். ஏன்பா தெரில, வேண்டாம் வந்துட்டுனேங்க. சரி பரவாயில்ல விடு, கழுதையை விடு, ஃப்ரீயாக இரு அப்படின்னு அவனை தேய்ச்சி இருக்கிறேன். 2-3 நாள் கழித்து மறுபடியும் ஃபோன் அடித்து, அவன் கூட இருந்தான் பாருங்க ரூம்மேட்டு, அவன் அதே கம்பெனிக்கு போய் எனக்கு கொஞ்சம் குறைச்சி சம்பளம் தாங்க போதும்ட்டானோ. ஹலோ அதே கேட்டகரியில் தான் நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டான். நம்மளுக்கு அவன் உள்ளே போயிட்டான். ஆனால் அவன்கிட்ட சொல்லவே இல்லை, ஒரே ரூம் மட்டும் தான், ஒரே ரூமில் 2 கட்டில் தான் கிடந்திருக்கு, ஒரே ரூம்மேட். அவன் சொல்கிறான், நான் போட வேண்டிய யூனிஃபார்மே அவன் போட்டு போகிறான்னே, இவனை நான் ரூமுக்குள்ளே வச்சு கதையை முடிச்சிருவான்னு கேட்கான். போடல இல்லை அப்படி எதுவும் செஞ்சிடாத, நான் அவன்கிட்ட போய் ஜோமுன்னு சொன்னால் என்ன செய்வான், ஃப்ளைட் பிடிச்சி வந்து என் கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் என்ன செய்வான், அவன் கதையை முடிப்பான். ஜோமுன்னு சொன்னால் கொண்டு விடுவானே இவன், ஏசப்பவனை காப்பாற்றுவார்னு சொன்னாலும் ஏசுவானே. நான் இப்போ என்ன ஆறுதல் சொல்லணும்னு என்ன செய்யாது, தெரியாது. நம்ம ஊருக்காரர்கள் அவ்வளோ சிறந்தவர்கள், கர்த்தர் நல்லவர். ஒரு அழியில சொல்லுங்க. இப்படித்தான் இருப்பார்கள். நம்ம கூட உள்ள ஆள் வளர்ச்சி அடைஞ்சிட்டா யாருக்குமே அது என்ன செய்யாது, பிடிக்காது. இருதயத்தில் கசப்பு இருக்குமானால் மட்டும்தான் இந்த புத்தி இருக்கும். உங்களுக்கு பிடிக்காத ஆட்கள் வீடு கட்டிட்டா நம்மளால் தாங்க முடியல. உங்களுக்கு பிடிக்காத ஆட்கள் நல்ல வருமானம் கிடச்சிட்டுனா நம்மளால் தாங்க முடியல. உங்களுக்கு பிடிக்காத ஆட்கள் மேடையில் ஏறி நல்ல பாட்டு படிச்சுட்டாங்கன்னா குடல் கிடலும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருது, அது எரிய ஆரம்பித்து விடுகிறது. நமக்கு பிரியமில்லாத ஆட்கள் ஏதாவது உயர்ந்துட்டாங்கன்னா அடிக்கடி சொல்வது வழக்கம், வயிறு தகன்னு எரியும் போது முட்டையை வெளியில் வச்சுக்கிட்டாலும் என்ன செஞ்சிடும், அது அவிஞ்சிரும். வயிறு தான் சுட்டு தொலைதுல, அப்படி எடுத்து தின்னுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு அந்த அளவுக்கு சில பேருடைய வயிறு என்ன செய்கிறது, எரிகிறது. இது யாருக்கிட்ட இருக்குமா, இது யாருக்கிட்ட இருக்கிறது, இந்த யோனாவிடத்திலும் இருக்கிறது. நினைவே மக்கள் வாழ்ந்துடக்கூடாது. நீ தீர்க்கு தச்சிப்பா, அவன் தன்னையே மறந்து போகிறான் பாருங்க, தன்னுடைய அபிஷேகத்தையே மறந்து போயிட்டான் பாருங்க. என் கசப்பு உள்ளத்தில் இருக்குமானால் தான் யார் என்பதை என்ன செய்கிறார்கள், நான் ரட்சிக்கப்பட்ட ஆள் இல்லையா, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆள் இல்லையா, நான் அப்படி செய்யக்கூடாதுங்கிற உணர்வை இவனக்கிட்ட என்ன செய்யவில்லை, வரவில்லை. சபையே நாம் அதில் கருத்தில் கொள்வோமாக. அவர் நல்லவர். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம்.
நிறைய சபைகளிலே பிரைஸ் லார்ட் சொல்வதே கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் வாழ்கிறோம். நீங்கள் எல்லாரும் உண்மையாக சொன்னீர்களானால் அது நல்லது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். புரியுதா? நிறைய சபைகளிலே சில ஐயர்வாலோ சில பாஸ்டர் நற்கரணை கொடுத்தாரானால் இவன் கையில் நற்கரணை வாங்கக்கூடாதுன்னு எழுந்து போகிற நபர்கள் இருக்கிறார்கள். எங்கள் ஏரியாக்களில் இருக்கிறார்கள். பிறகு இவ்வளோ பேர் தான் இருப்பீங்க, என்ன ஒரு 60 பேருக்குள்ளே இருப்பீர்கள். எல்லாரோடு கூட முழுவத்தோடு கூட பிரைஸ் லார்ட் சொல்லிவிட்டீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். வேறு வழி இல்லாமல் பிரைஸ் லார்ட் அப்படின்னா உங்கள் இருதயத்தில் மகா கேடு என்ன செய்கிறது இருக்கிறது, மகா திருக்கு இருக்கிறது. அப்போ நீங்கள் நற்கரணை எடுத்தால் பாக்கியவான்களை இருப்பீர்களான்னு நீங்களே என்ன பண்ணிக்கிடணும், அதை செக் பண்ணிக்கொள்ள வேண்டும். அவர் நல்லவர். வழங்குதா? உங்கள் காணிக்கைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறத நீங்களே என்ன பண்ணிக்கிடுங்க, அதனை செக் பண்ணிக்கொள்ளுங்கள். இல்லைன்னா மனம் திரும்பிக் கொள்வோம். அவர் நல்லவர். அல்லேலூயா. யோனாவை எப்படி ஆண்டவர் மறுபடியும் அவனை நேசிக்கிறார், எப்படி அவனை போய் சந்தித்தார்னு நமக்கு என்ன செய்யலை, தெரியவில்லை. பிறகு என்ன நடக்கிறது? யோனாவுக்கு ஆண்டவர் யோனாவுடைய கசப்பின் நிமித்தமாக எவ்வளோ நஷ்டம் பாருங்க. என்ன கடலில் ஆண்டவர் காற்று எழுப்ப வேண்டி இருக்கிறது. பிறகு கடல் தண்ணியை கப்பலுக்குள்ளே கொண்டு வர வேண்டியிருக்கு, கப்பலை உடைக்க வேண்டியிருக்கிறது. பிறகு ஒரு மீனை 3 நாள் பட்டினி போட வேண்டியிருக்கிறது. பிறகு ஒரு ஆமணக்கு செடி தேவைப்படுது. பிறகு ஒரு பூச்சி தேவைப்படுகிறது. பிறகு ஒரு கீழ் வெப்பமான காற்று தேவைப்படுது. ஒரு பயலை ஒழுங்குபடுத்துவதற்கு ஆண்டவர் எவ்வளோ வேலை செய்யிட்டு பாருங்க. புரியுதா? உங்களுக்கு விளங்கும் நான் நம்புகிறேன். சரிதானே? அப்போ ஆண்டவர் ஒருத்தனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாருன்னா கொஞ்சம் ஃபீஸ் கூட, அவர் பெரிய ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால கொஞ்சம் காசு கூட. ஆண்டவர் என்ன நம்ம இடத்துல வருமானமாக எதிர்பார்ப்பா தெரியும் இல்லையா? நம்முடைய மானத்தை ஆண்டவர் கொடிகட்டி பறக்க விட்டுக்கிட்டே இருப்பார். நம்முடைய எல்லா அவமானங்கள் எல்லாமே பறந்துக்கிட்டே இருக்கும். ஏன் ஆண்டவரை நீ அசிங்கப்படுத்துகிறீர்? இதுதான் ஃபீஸ். பக்கத்தில் பார்த்துக்கலாம், கொஞ்சம் கவனமாக நடந்துக்க, இல்லைன்னா உன் மானம் காற்றுல பறந்துக்கிட்டே இருக்கும். சொல், ஏன் இவ்வளோ அசிங்கம், எனக்கே இவ்வளோ அசிங்கம்? ஏம்மா, ஆண்டவர் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. உனக்கு சில நேரத்தில் தேவைப்படுகிறது. பிறகு உனக்கு சில பாடங்களையும் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. மீன்லாம் வருதில்ல, அப்போ அதுக்கும் ஆண்டவர்கிட்ட காசு கேட்கும், எந்த கேட்கணும், அதுக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு ஆண்டவர். ஆமணக்கு செடிக்கு சம்பளம் கொடுக்க, ஒரு பூச்சிக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இப்போ இதெல்லாம் யார்கிட்ட தான் வாங்கி ஆகணும்? யோனாட்ட தானே வாங்கி ஆகணும். வெப்பமான காற்று வர வேண்டியிருக்கிறது. ஸோ இந்த வேலையெல்லாம் ஆண்டவர் நமக்காக சில நேரங்களில் சில ஆட்களை வச்சு செய்கிறதுனால அவர் ஃபீஸாக நம்மளை ஆண்டவர் சில பிரச்சனைக்குள்ளே தள்ளத்தான் செய்கிறார். நான் நல்லா தான் படிக்கிறேன், ஏன் மார்க்கை காணும்? வராது. எப்படி விடும்? அடுப்புலேயே வரும், வராது. கதை நல்ல ஒரு அழில சொல்லுங்க. நான் நல்லா தான் ஒளிஞ்சுகிறேன், ஏன் எனக்கு வருமானம் இல்லை? வராது ஐயா, வராது. நீ எங்கோ ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, சரி உன் இருதயத்தில் எங்கோ ஒரு இடத்துல கசப்பு இருக்கிறது, வராது. அங்கே லாக் பண்ணி வச்சுருப்பார் ஆண்டவருக்கு, ஒரு லாக் திரை போட்டு வச்சுருப்பார். ஸோ நமக்கு தயவு கூர்ந்து கவனம் செலுத்துவோம். இப்போ மீன் வயிற்றுக்குள்ளே போன பேர் எப்படின்னு பாருங்கன்னு, நாம் எப்படிலாம் இருக்கிறோங்கிறத நீங்களே உங்களை செக் பண்ணிவிடுங்க. மீன் வயிற்றுக்குள்ளே யோனா மனம் திரும்புகிறான், முழங்கால் போட்டு அழுகிறான். ஆண்டவரே, நாத்தம் தாங்க முடியவில்லை, நீர் என்ன செய்கிறீரோ நான் அதை செய்கிறேன், நினைவைக்கு தானே போகணும், தயவு செய்து என்னை கொண்டு போய் தள்ளிவிடும் அப்படின்னு போய் மீன் போய் வாந்தி எடுக்கிறது. நினைவைக்குள்ளே போகிறான். நீங்கள் நல்லா கவனிக்கணுன்னே, நினைவைக்குள்ளே போகிறாம்ல நம்மால் என்ன சொல்லி பிரசங்கம் பண்ணணும்? நீங்களே சொல்லுங்களேன், நீங்களே சொல்லு, என்ன சொல்லி பிரசங்கம் பண்ணணும்? மக்களே கொஞ்சம் கவனமாக இருங்க, நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள், ஆண்டவர் உங்கள் ஊரை என்ன செய்கிறார்? அழிக்க போகிறார். அவரிடத்துல போய் என்ன செய்யுங்க? நீங்கள் கேளுங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யலாம்? மன்னிக்கலாம் தானே சொல்லணும். இவ்வளோ அதெல்லாம் சொல்லலை. இவர் ஊருக்குள்ளே போய் 3 நாள் பிரயாணம் பண்ணி போகலாமா? அந்த ஊர் அவ்வளோ பெரிய ஊர். இவர் 3 நாள்லாம் போகல, ஒரே ஒரு நாள் தான் போகிறான். சரிதானே? ஒரே ஒரு நாள் போகிறான். ஒரு நாள் போய் நின்றுக்கிட்டு, நீங்கள் பாவம் செய்கிறீர்கள், கர்த்தர் உங்களை அழிக்க போகிறார். அவ்வளோதான் பிரசங்கம். பிரசங்கம் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டான். ஆண்டவரே சொல்ல சொன்னீர், நான் என்ன செஞ்சுட்டேன்? சொல்லிட்டேன், அவ்வளோதான். நீர் அழிய போகிறீர். அவனுக்கு ஆசை அதுதானே. அவன் பாட்டு கூறுவிட்டு என்ன செஞ்சுட்டான்? வெளியில் போய் அங்கே ஒரு கூடாரம் போட்டு சேர் போட்டு இந்த ஊர் எப்படி அழிய போகிறதுன்னு உட்காந்து பார்க்க போகிறான். பார்க்குறான். நீங்கள் சொல்லுங்கள், யோனா முழுமையாக மீன் வயிற்றுக்குள்ளே ரசிக்கப்பட்டானா? ஹலோ சபையே, முழுமையாக ரசிக்கப்பட்டானா? இல்லையா. நீங்கள் எத்தனை முறை எத்தனை ஊழியக்காரர் வந்து அபிஷேகத்தை நடத்தினாலும் அழுது, ஐயா நான் மனம் திரும்புவேன்னு புலம்பி அப்படி ஒரு ஐட்டிங்கை போட்டு மறுபடியும் ஆலயத்துட்டு வெளியில் போகும்போது அதே கசப்போடு கூட போனீர்களானால் ஆபத்து யாருக்கு தான்? நமக்கு தான். புரியுதா? மறுபடியும் நம்ம எதிரிகளை பார்க்கும்போது மூஞ்சியில் சட்டிப்பானை கவுத்தி போட்ட மாதிரி நீங்கள் அலைந்தீர்களானால் பிரச்சனை யாருக்கு தான்? நமக்கு தான். முழு உள்ளத்தோடு உங்களால் யாரிடத்திலும் அன்பு செலுத்தவில்லை என்றால் பிரச்சனை யாருக்கு தான்? அது நமக்கு தான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சொல்வதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தீர்க்கதரிசி என்பதையே அவன் மறந்து போகிறான்.
கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவா, மறந்து போகிறான். வானங்களையும் பூமி உண்டாக்குனவர் அவனோடு நேரடியாக பேசுகிறாரே, அதையும் அவன் மறந்து போகிறான். அவனுடைய ஒரே மரணமே ஆனாலும் நல்ல வசதி படைத்த ஒரு குடும்பம், நல்ல வசதி படைத்த குடும்பம். திடீரென்று மனநிலை பாதிக்கப்பட்டு கை கால்லாம் செயின் போட்டு கட்டி ஹாஸ்பிட்டலில் படுக்க போட்டிருக்கிறார்கள். செயின் போட்டு கட்டி போகிறோம், ஜெபிக்கிறோம். சரி, ஆண்டவர் 3 நாள் உபவாசம் பண்ணுகிறோம், மனம் இறங்கி விடுதலை கொடுக்குறார். நன்றி ஜெபக்கூட்டம் வைக்கிறார்கள். நன்றி ஜெபக்கூட்டத்தை செய்கிறோம். நன்றி ஜெபக்கூட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. ஏன்னா உங்கள் பைபிளுங்க உமக்கு யாவது பைபிளுங்க? அவருக்கு 54 வயசுக்கு மேலே ஆகுது. 54 வருஷமாக ஒரு மனுஷனுக்கு என்ன இல்லையா, பைபிள் இல்லையா? புதுசு வாங்கிடுவோம் பிரதர் அப்படிங்கிறார். என்ன பெருமைக்காகவா? சரி, என்னத்தையும் அவனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. பிறகு அவர் 4 மாதம் கூட தாக்கு பிடிக்கல. மறுபடியும் அதே குடி, அதே உபச்சாரம், அதே வேசித்தனம், அதே என்னென்ன பாவம் உண்டோ மறுபடியும் 4 மாதம் கூட ஆகலை. பிறகு முன்னிலைமையிலும் பின்னிலைமை எப்படி இருக்கும்? இப்போ கேடுள்ளதாக மாறி போகும். இப்போ தலைகீழ தட்டி தொங்க விட்டுருக்கிறார்கள் மருத்துவமனையில். அவர் 3-4 ஊசி போட்ட பிறகும் அவரை அடக்க முடியலையா, அதனால் அவர் காலை கட்டி தலையில் போட்டு விட்டுருக்கிறார்கள். இப்போ ஃபோன் பண்ணி தயவு செய்து வாங்க. எப்படி போக முடியும்? அல்லேலூயா. உள்ளே இருக்கிறீர்களா? அல்லேலூயா. சபை முழுசாக நீங்கள் நம்ம என்ன செய்யலை, மனம் தேவைக்காக தான் தெய்வத்தை தேடுகிறோம். மரண போராட்டம் வந்த உடனே முழங்கால் போட்டு அழுது, கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு சகோதரிக்கு ஜெபிக்கிறோம், ஏசப்பா விடுதலை கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவர் எனக்கென்று எழுப்பி ஊழியம் செய்வாளான்னு கேளுங்கிறாரு. நான் கேட்குறேன், அந்த பிள்ளை ஸ்டேட்மெண்ட்டுன்னு, இனி என் ஜீவன் என் ஆண்டவருக்கு அப்படின்னு விட்டான். இப்போ காணும், அந்த பிள்ளையை தேடிக்கிட்டு இருக்கு. என்னம்மா சாக போகும்போது இனி செத்தால் உமக்காக சாவே இனி என் வீட்டுக்காரரு விட மாட்டேங்கிறாருண்ணே. ஓ, வீட்டுக்காரர்கிட்ட கேட்டால் தான் இந்த அம்மா எல்லாம் செய்யுது. வீட்டுக்காரர்கிட்ட கேட்டால் எல்லாமாவும் செய்யுது, வீட்டுக்காரர் தான் செய்யுது. ஒரு வழியில் சொல்லுங்க பாபு, புரியுதா உங்களுக்கு? விளங்குதா உங்களுக்கு? தேவைன்னா தெய்வத்தை தேடுறது, தாடியை பிடிச்சி தொங்குறது, அங்கேயே பிடிச்சி தொங்குறது, கிழிக்கிறது, எல்லாத்தையும் செய்து விடுகிறோம். தேவை முடிந்த உடனே நாம் அடியே இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு அப்படியே படுத்து கிடக்கிறோம். மீன் வயிற்றுக்குள்ளே யோனாவால் இருக்க முடியல. இப்போ உங்களுக்கு என்ன ஆண்டவரை செய்யணும்? நினைவைக்கு போகிறேன், நீங்கள் என்ன சொல்லுகிறோ சொல்லிட்டு போகிறேன், நான் மனம் திரும்பி விட்டேன் ஆண்டவரேன்னு அழுகிறான். உடனே ஆண்டவர் போய் கக்குங்கிறார். போன உடனே அந்த வேலுக்கு மறுபடியும் குணம் என்ன செஞ்சுட்டு மாறி விட்டது. இவனுக்கு என்ன கொழுப்பு இருக்குன்னு பாருங்கன்னு சேர் போட்டு உட்காந்துட்டு நினிவே எப்படி அழியும்னு உட்காந்துருக்கான். என்ன குசும்பு இருந்தால் அந்த போய் அப்படி போய் உட்காந்துருப்பான். விளங்குதா? அது மட்டும் இல்லை, அவனுக்கு கோபம் தாங்க முடியல. எலியா போல, எலியாவோட மோசமான ஒரு வார்த்தை பேசியிருக்கிறான். பாருக்கிறீங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கே பார்க்கலாம்? 4:5 படிங்க பாப்போ, 4:5 படிங்க. பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்திற்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு, பாருங்க என்ன செலவு பண்ணியிருக்கான் பாருங்க. நகரத்திற்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்தான். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க 4:3 என்ன சொல்லுது? 4:3 படிங்க. இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறோம், சாகிறது நலமாயிருக்கும் என்றான். நீங்க கொஞ்சம் கவனமா பேசணும்னே. நான் இருக்கிறதை விட சாகலாம், நீ எல்லாம் இருக்கிறதுக்கு செத்து தொலையலாம் அப்படின்னு எங்கெல்லாம் சொல்லுகிறீர்களோ அங்கே அப்படி சொல்லுகிற நபர்களே அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி விடுங்கள். உடனே நிறைவேறிட்டுனா நீ தானே சொன்ன வந்து சேரு அப்படின்னா, என்ன ஆண்டவர் அதுக்குள்ளே அவசரப்பட்டியா, சடக்குன்னு தூக்கிட்டு போயிட்டில அப்படின்னு அங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. சரிதானா? நான் செத்தாதான் நல்லா இருக்கும். செத்துட்டேன்னா என்ன செய்வேன்? நீ வாழவே இல்லையே, நீ சாதிக்கவே இல்லையே, ஒரு சொட்டு கூட வாழ்ந்து காட்டலையே, அவசரப்பட்டு வந்து ஆண்டவரே திரும்ப ஒரு வாய்ப்பு கூட போய் சரி பண்ணிட்டு வரேன்னா அங்கே வாய்ப்பு இல்லை. கதை நல்லவர். இல்லையா? கொஞ்சம் கவனமாக பேசுவோம். இவர் யார்கிட்டே பேசுறாரு? நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நல்லதுங்கிறான். சரி, ஆண்டவர் ஏன்பா நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ? ஆண்டவர் யோனாவை வெறி பிடிச்சு நேசித்து தொலைகிறார். அதனால தான் அவனுக்கு வேறு வழி இல்லை, அவனை எப்படியாவது ரெடி பண்ணணுமேனு சில காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். மறுபடியும் என்ன, இப்போ ஆண்டவர் அவன் தலைக்கு மேலே ஒரு ஆமணக்கு செடி வளர்த்து விடுதாரா? சரி, இப்போ நீங்கள் படிங்கன்னா 8வது வசனத்தை படிங்களா? 8வது வசனம். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவின் தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறோம், சாகிறது நலமாயிருக்கும் என்றான். நாம் நினைச்சது நடக்கலைன்னா நாம் எல்லாரும் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை இதுதான், இருக்கிறதுக்கு செத்துக்கிட்டு போயிடலாம்.
எவ்வளோ முயற்சி பண்ணுறது, செத்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம். சரிண்ணா? அது மோசமான அது வார்த்தை, அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத, அது பிசாசுடைய தந்திரமுள்ள ஒரு வார்த்தை. சரிண்ணா? நான் இந்தானிக்கு தூக்கு போட்டுருவேன், இந்தானி நல்லா கேட்டுக்கிடுங்கண்ணே. நான் சாக போகிறேன் அடிக்கடி சொல்லுகிறவர்கள் நம்மை கொள்ளுவார்களே தவிர அவர்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்கள், சாக மாட்டார்கள். உங்களுக்கு 10 100 ரூபா பத்திரம் நீங்கள் வாங்கிட்டு வாங்க, எழுதி தருகிறேன். கத்து நல்லவர். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? உண்மையிலே இருக்கிறார்கள். நீங்கள் வாங்க, நான் தள்ளி நின்று காட்டுதேன், நீங்கள் போய் கேட்டு சண்டை இழுத்து விட்றாங்க. அரைகுறையாக மருந்து அடிப்பான் இருப்பேன், அரைகுறையா ஃபுல்லாக அடித்து தொலைம்ட்டு அடித்து செத்துருவோம்ட்டு அரை கிளாஸில் மருந்து கலக்கிட்டு குடிச்சிட்டு படுத்து அடைப்பான். பிறகு எல்லாரும் நெஞ்சில் அடித்து என் பிள்ளை சாகுது. உனக்கு என்ன ஆகணும், வண்டி வேணும், வாங்கி கொடுத்து. பிறகு விரும்பின காரியம் நடக்கலாம், மறுபடியும் ஒரு மருந்து கரெக்டாக அளவு எடுத்து வச்சுருப்பான் போல இருக்கு, மறுபடியும் குடிச்சிட்டு நுர சொல்லி கிடப்பான். ஐயோ என் பிள்ளை சாக போதேன். 5 முறை, நான் 2 முறை தான் ஜெபம் பண்ண போனேன். அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு வேலை இல்லை. அடுத்தப்பல நான் உண்மையிலேயே யாருக்கும் தெரியாமல் அவன்கிட்ட சொன்னேன், அடுத்த முறை கலக்கும் போது என்ன கூப்பிடுன்னு இருக்கேன். கற்று நல்லவர். சரியாக உனக்கு கலக்க தெரியவில்லை, போனால் ஒழுங்காக போய் தொலைக்கணும்ல. அவனுக்கு ரொம்ப ஞானி, கையை விட்டு கலக்கிட்டு சடக்குன்னு குடிச்சிட்டு நுர தள்ளி படுத்து கிடந்துட்டு அடுத்தால விரும்பினதை இன்னைக்கு வரைக்கும் செய்கிறான். ஒரே பையங்கிறதுனால அவங்க பெற்றோர்கள் நினைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நெஞ்சில் அடித்து அழுது சமகுறிப்பு உடனே போல் எடுத்து எவ்வளோ சாகிடுகிறான், இன்னும் சாகலையான்னு மனசுல கேட்டுட்டு வாயில் அப்படி கேட்க முடியாதே அப்படின்ட்டு ஆண்டவர்களை காப்பாற்றுவாரம்மா அப்படின்னு ஒரு டைலாகை பேசிட்டு போய் ஜபிச்சுட்டு வர்றது. சபையே நாம் கொஞ்சம் கவனமாக இருப்போன்னே, நாம் கொஞ்சம் கவனமாக இருப்போம். ஆண்டவர்கிட்டயே இந்த போய் பேசக்கூடிய அளவுக்கு கசப்பு ஒருத்தங்கிட்ட இருக்கும்போது கொழுப்பு என்ன செஞ்சுட்டே போகும், கூடிரும். பக்கத்தில் சொல்லுங்க, கசப்பு இருக்குமானால் கொழுப்பு கூடி விடும். இல்லைங்களா? அப்போ கொழுப்பை கரைக்க ஆண்டவர் என்ன செய்யணுமோ என்ன செய்வார், கொழுப்பை கரைக்க என்ன செய்யணும். காலையில் பார்த்துருக்கீங்களா? காலையிலலாம் பார்ப்பீங்க, உங்கள் ஏரியாக்களை பார்ப்பீங்க, டாக்டர் சொன்னது கீழ்ப்படி வைங்க. காலையில் 1/2 மணி நேரம் நடந்துருங்க பிரதர் அப்படின்னு சொன்னோன்னே கழுது நாயா பேயா நினைச்சுவாங்க, வேக்க வெறுக்கு நடப்பேன். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்தது இல்லையா? ஒருவேளை செய்கிறீங்க போல இருக்கு. சரிண்ணா? கொழுப்பு குறைய வேண்டுமானால் ஆண்டவர் சில காரியங்கள் என்ன செய்வார், கை வைக்கத்தான் செய்வார். நம்முடைய பெருமை அடங்குவதற்கு கை வைக்கத்தான் செய்வார். சரிண்ணா? எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை மாறவே இல்லையே, கடன் ஏன் மாறவே இல்லை, நீ கொழுப்பு இருக்கிறது எப்படி மாறும்? அப்போ நீ உன்னை தாழ்த்து, ஆண்டவர் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. இடத்த காலி பண்ணுனா காலி பண்ணு, நீ மனம் திரும்புனா மனம் திரும்பு. இப்படி பேசாதானே பேசாத, இதை செய்யாத. இல்லை நான் செய்யத்தான் செய்வேன், நான் பேசத்தான் செய்வேன், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அந்த கொழுப்புக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் நம்ம மேலே பாசம் வச்சு தொலைச்சிருக்கிறார், அன்பு வச்சிருக்கிறார். அதனால் எப்படியாவது நம்முடைய ஆத்மா பரலத்துள்ள கொண்டு போவதற்காக ஆண்டவர் முயற்சி என்ன பண்ணிகிட்டே தான் இருப்பார், எடுத்துக்கிட்டே இருப்பார். நாம் கீழ்ப்படியும் போது தான் மேற்படியை போய் அடைய முடியும். கத்த நல்ல பேர். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்மகிட்ட இருக்கிற கசப்பு, அந்த அகந்தை, அது நான் சொல்லுதான் நடக்கணும்பாங்களா, அந்த குணத்துக்கு பேர் அகந்தை. அது கரெக்டாக தானே இருக்கும். நான் சொல்லுகிறது தான் சரி, நான் சொல்லுகிறது தான் நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அப்படி அந்த அகந்தை, இந்த மாதிரி குணமெல்லாம் நம்மளை விட்டு விலகி போனால் என்ன செய்யலாம்? ஒரு நல்ல ஐடியா கொடுங்க. நீங்களாம் நிறைய சான்றோர் ஆன்றோர்லாம் உட்கார்ந்துருக்கிறீர்கள், கல்விமான்லாம் உட்கார்ந்துருக்கிறீர்கள், கம்ப்யூட்டர் துறையிலலாம் உட்கார்ந்துருக்கிறீர்கள். ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க, ஐடியா கொடுங்க. நம்ம ஃப்ரீயாக ஒரு 10 நிமிடம் ஜெபித்து முடித்து விடலாம். பயப்படாதிருங்கள். ஏதோ சொல்ல வந்தீங்களா? ஜோமுன்னு சொல்லிடுறாங்கண்ணே, மாடியிலேருந்து குதிச்சிருவேன், 4ஆம் மாடியிலேருந்து. செவித்தாலாம் என்ன செய்யாது, அதெல்லாம் மாறாது. ஜெபிக்க தானே செய்தியா டெய்லி. என்ன வேதம் படிக்கணும். இயேசுவோடு கொஞ்சம் சேருங்க. என்ன இயேசுவோடு கொஞ்சம் என்ன செய்யுங்க, தொடர்பில் இருங்க. அவ்வளோதான். குடிகாரனோடு ஒருத்தன் சேர்ந்தா அவன் என்ன செஞ்சிருந்தான், குடித்து விடுகிறான். சினிமாக்காரனோடு சேர்ந்தா தன் அறைய மேலே சினிமாவே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நாம் யாரோடு சேருகிறோம்ங்கிறது மிக முக்கியம். இயேசுவோடு கூட சேருங்க. ஆண்டவருக்கு அந்த கசப்பான இருதயம் இல்லை, ஆண்டவர்கிட்ட அப்படி இல்லை, அவர் இருதயம் அப்படி இல்லை, அவர்கிட்ட பெருமை கிடையாது என்பது நமக்கே தெரியும். சரிண்ணா? நிறைய இடத்துல அதை ஆண்டவர் பதிவு செய்திருக்கிறார், பைபிளில் பதிவு செய்திருக்கிறார். அவர்கிட்ட பொறாமையும் கிடையாது. அவரை விட நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோமோன்னு ஏசாமி சூப்பராக ரசனை இருக்கிறார். யோவான் 14:12 வேணா படிச்சிருந்தீங்களா? ஆண்டவருக்கு
பொறாமை இல்லாத ஒரு இதயம் இருக்கிறது. யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னை விட பெரிய காரியங்களை செய்வார்கள். இதை யார் சொல்ல முடியும்? உங்களால் சொல்லக்கூடுமா? என் கூட இருக்கிறவங்க என்னை விட பெரிய ஆளாக மாறிடணும், என்னை விட அதிகமாக சம்பாத்தியம் பண்ணிடணும், என்னை விட வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றிடணும் அப்படின்னு உங்களால் சொல்லக்கூடுமானால் நீங்கள் இயேசுவின் இருதயத்தார் என்று அர்த்தம். மனதார், வாயில் இல்லை, வாயில் இல்லை. சார், நம்முடைய வாழ்க்கையில் என்னை விட என் கூட இருக்கிற எல்லாரும் பெரிய ஆளாக போகணும் அப்படின்னு என்ன இருக்குமானால், இது ஏசப்பா கிட்ட இருந்தது. என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட, ஏசப்பா என்னெல்லாம் செஞ்சார்? எல்லா அற்புதமும் பண்ணார், எல்லா அற்புதமும் பண்ணார். என்னை விசுவாசிக்கிறான்னா என்னை விட அவன் பெரிய பெரிய அற்புத அடையாளங்களை செய்வாங்கிறார். போய் அந்த குணமுள்ள ஆள்கிட்ட போய் சேர்ந்துக்கிடுவோம். காலை கழுவுனார் இல்லையா தாழ்மைக்கு, அந்த குணமுள்ள ஆள்கிட்ட போய் சேர்ந்துக்கிடுவோம். அவரோடு கூட கொஞ்சம் நெருங்கி பழகுங்க, இயேசுவோடு அதிகமாக நெருங்கி அப்படியே ட்ராவல் பண்ணுங்க. அவர் கூடவே இருக்கிற ஆண்டவர், பேசிக்கிட்டே இருப்பார். துணைன்னு இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கோம் பார், பிள்ளைகள் பேசிகிட்டு இருக்கும் பார், இந்த மாதிரி ஆண்டரை மட்டும் பேசிக்கிட்டே என்னத்தையாவது பேசிகிட்டே இருப்பார். நீங்கள் பேசுவீங்க பாருங்கள், அதை விட மேலாக ஆண்டு நம்மக்கிட்ட பேச ஆசைப்படுகிறார். ஐயா, அவர் நல்ல பேர். அல்லேலூயா. இதை நீங்கள் புரிந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மோடு கூட எந்த நேரமும் எப்போனாலும் சரி தான். ஏன்னா அவருக்கு தூக்கம் கிடையாது, தூங்குவதும் இல்லை, அவருக்கு உறங்குவதும் இல்லை. எப்படி தான் ஆண்டவர் இருக்கிறாரோ தெரில. அங்கே போய் கேட்போம், நமக்கு ஓய்வே வராதா அப்படின்னு சொல்லி அங்கே போய் என்ன செய்விடும், கேட்டுவிடும். தூங்கவே மாட்டீரா? சபைக்குள்ளேயே தூங்குகிறேனே, உங்களால் மட்டும் ஏன் தூங்காமல் இருக்க முடியுது அப்படின்னு நம்ம அங்கே போய் தான் என்ன செய்யணும், நம்ம கேட்கணும். எந்த நேரமும் நம்மகிட்ட பேசிகிட்டே இருக்கக்கூடிய ஆண்டவர் மட்டும் இல்லைன்னு அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி எல்லாத்தையும் புட்டு வச்சுருவார். நீங்கள் இருக்கிறீர்களா, உங்களை போலவே இன்னொரு உருவத்தை கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு இந்த இப்படி சிந்திக்கிறாங்க, இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். புரியுதா உங்களுக்கு? விளங்குதா? இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு வைங்களேன், இப்போ முன்னே நிற்கிறேன் இல்லையா, நிற்கிறீங்களா, யாரெல்லாம் கரெக்டாக உள்வாங்குறீங்க, யாரெல்லாம் படம் காட்டுகிறீங்கன்னு இங்கே நின்னா தெரிஞ்சுப்போம். ஒரு அழியில் சொல்லுங்க, பொய் சொல்லவில்லை, நீங்கள் முன்னே வந்து பாருங்கள் தெரிஞ்சுப்போம். விளங்குதா? அப்படியே அப்படி இருப்பாங்கள்ல, அவங்க கவனிக்கவே இல்லைன்னு அர்த்தம், அவன் கீழ்ப்படியவே மாட்டேன்னு அர்த்தம். தெரியத்தான் செய்யும், ஆனாலும் நம்மளும் பேசிக்கிட்டு தானே இருக்கணும், வேறு வழி இல்லை. 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காருல. அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? சபையே, தயவாய் சொல்லுகிறேன்னு, தயவாய் சொல்லுகிறேன், உங்கள் இருதயம் கசப்பில் நிறையுமானால் உங்களை அறியாமலே ஜெப வாழ்க்கை குறையும். உங்களால் உங்கள் வீட்டுக்குள்ளே பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்கும், உங்களை வச்சு சபைக்குள்ளே பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்கும், உங்களை வச்சு உங்கள் வேலை பார்க்குற இடங்களில் பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சு தொலையாது. அதான் பிரச்சனையே. நீங்கள் போகிற இடமெல்லாம் சண்டை வருகிறதானால் செக் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் போகிற இடம்லாம் குழப்பம் வருதுன்னா, அப்போ நான் ஏதோ பொல்லாத ஆளாக மாறி போனேன் போல் இருக்கிறதே அப்படின்ட்டு நீங்கள் ஓடி போய் உட்காந்து தேவசமத்தில் உட்காந்து, செப்பனியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் இருக்குது இல்லையா, 2ஆம் வசனத்தில், நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்து அறியுங்கள். உங்களை கொண்டு போய் அக்னியில் போட்டுருங்க, டம்முன்னு போட்டுருங்க. போட்டுட்டு அக்னி தக்கன்னு எரியும் போது நீங்கள் சுத்த தங்கமா என்று பாருங்கள். விளங்குதா? மரக்கட்டை எறிந்தால் எரிந்து விடுவீர்கள். சார், அப்போ நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது போய் விழுந்து, ஆண்டவரே நான் யார், ஏன் நான் போகிற இடம்லாம் கலகம் உண்டாகிறது, ஏன் ஒரு மனம் எனக்கும் யாருக்கும் இல்லை, ஏன் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், ஏன் எல்லாரும் என்னை ஒதுக்குகிறார்கள், நான் ஜெபித்தால் மாத்திரம் ஒரு அற்புதம் ஏன் நடப்பதில்லை, நான் பாடல் பாடினாலோ நான் இசை மீட்டினாலோ நான் ஏதாவது செய்தாலும் ஏன் ஒரு பிரச்சனை இறங்குவதில்லை, என்ன பிரச்சனை இருக்கிறது, என்னிடத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறதுன்னு நீங்கள் அடிக்கடி என்ன செய்யுங்க, செக் பண்ணி கொண்டே இருங்கள். நம்ம நற்கரணைக்கு முன்னால் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் படிப்போம் பாருங்கள். என்ன படிப்போம்? நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லை, அப்படி தானே படிக்கிறோம். நியாயத்திற்கு படும், அப்படி தானே படிக்கிறோம். அப்போ நாம் நம்ம நிதானித்து என்ன செய்வோம், நித்தம் பாருங்கள், வாரத்தை ஒரு நாள் உபவாசம் பண்ணி பாருங்கள். ஆண்டவரே நான் எப்படி இருக்கேன், உங்களை விட்டு விலகி கிடக்கிறேனா, என் குடும்பத்துக்குள்ளே சமாதானமே இல்லை, என்ன வச்சு தான் இல்லையா, என்ன பிரச்சனை, என்ன சபைக்குள்ளே குழப்பம், என்ன வச்சா, கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன் வருமானம் இல்லை, கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன் நட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு, என்னை சுற்றி இருக்கிறாளே நட்டத்தில் இருக்கிறாங்க, என்ன வச்சு தானா, கேட்டுக்கிட்டே இருங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பவுல் பிரயாணம் பண்ணதுனால ஏசப்பா சொல்கிறாரு, பவுலே நீ இந்த கப்பலில் இருக்கிறதுனால உன் நிமித்தம் உன்னை சுற்றி இருக்கிற 200 சில்லற பேருக்கு நான் என்ன செய்கிறேன், தயவு செய்கிறேங்கிறார். பவுல் நிமித்தமாக எல்லோரும் பாதுகாக்கப்படுகிறாங்க, யோன நிமித்தமாக எல்லோரும் அழிகிறார்கள். அப்போ அதில் கவனம் அவசியம்ல. நாம் போகிற பஸ்ஸு குப்புற கடந்துச்சுனால் தவக்கலை போல் மல்லாக்க ஆண் பார்த்து கடந்துக்குமானால் பிரச்சனை எங்கே இருக்கிறதுன்னு அர்த்தம். கர்த்தர் நல்ல பேர். விளங்குதா? நாம் வேலை பார்க்குற கம்பெனி இழுத்து பூட்டினார்களானால் பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்குன்னு அர்த்தம். ஒரு இல்லையா சொல்லுங்க. பாளையங்கோட்டையில் அந்த கம்பெனி பேர் மாருதி கம்பெனி இல்லை, அந்த கம்பெனி பேர் மறந்துட்டேன். மாருதி கம்பெனிக்காரில் தம்பி வேலை பார்த்தான். நான் அவன்கிட்ட 4-5 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன், ஊழியத்துக்கு வந்துடுன்னு.
நட்டத்தில் கம்பெனி பூட்டிட்டாங்க. ஃபோன் அடிச்சு நான் சொல்லுவேன் நீங்கள் சிரிக்கக்கூடாது அப்படிங்க. சொல்லு பிறகு நான் பேசிக்கிட்டேன். கம்பெனி பூட்டிட்டாங்கண்ணே, மொத்த ஆட்களும் வெளியில் வந்துட்டோம்னே, 120 பேர் இருக்கும்னே அப்படிங்க. யாரால் போட்டினாங்க? எனக்கு தெரியும்ண்ணே, நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு தெரியுங்க. இன்றைக்கி அவன் ஒரு சபையின் போதகராக இருக்கிறான். கத்த நல்ல ஒரு அலையில் சொல்லுங்க, அருமையாக ஆண்டோட ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறான். அப்போது பிரச்சனை யாராலும் பாருங்க, இந்த கள்ளவேலுக்கு தெரியும், யார் யோனாவுக்கு தெரியும், என்னால் தான் அவ்வளோ பேரும் செத்துக்கிட்டு இருக்கான், என்னால் தான் சம்பாத்தியம்லாம் சமுத்திரத்தில் விழுந்து, இந்த பயில் தெரியும். நம்ம தூங்குவோம். இதில் ஹைலைட் என்ன தெரியுங்களா? நீ யாருன்னு கேட்குறான், மாலுமி கேட்குறான். நான் கடவுளுக்கு பயந்தவன்மா. நீங்கள் பாருங்கள், அதில் நீ ஏன் கடவுளுக்கு பயந்தவன்? ஹலோ, நம்ம அவ்வளோ அட்டுலி பண்ணிட்டு நான் கிறிஸ்தவன் சொல்லுவோம், புரியுதா? நம்ம பேரை கட்டாயம் மாற்றணும். முனிசாமின்னு பேர் வைக்கணும், அல்லது முனியாண்டின்னு பேர் வைக்கணும். சாலமோன், தானியேல் அப்படிங்கிறது அசிங்கமாக தெரியலையா? முனியாண்டின்னு பேர் வச்சு தொலை, உன் சட்டி வீட்டில் மாற்று, இல்லைன்னா நீ ஒன்றை மாற்று. கத்து நல்ல ஒரு அலையில சொல். புரியுது அவங்களுக்கு விளங்குன்னு நான் நம்புகிறேன். பிறகு என்ன, யோனா போய் நின்றுட்டு அதில் இருக்கு 9 வசனத்தில், நான் கர்த்தருக்கு பயந்தவன் அப்படிங்க, நான் மாபெரும் தீர்க்கதரிசி. நீ ஏன் தீர்க்கதரிசி? புழுவினிப்பையில் இங்கே ஓடி வந்துட்டேன், நீ ஒம்பாட்டுக்கு நினைவேக்கு போச்சுன்னாரு, நீ ஒம்பாட்டு இங்கே வந்து நீ வரப்போய்த்தானே நாங்கள் செத்துக்கிட்டு இருக்கோம். நீ வரப்போய்த்தானே எங்கள் சொத்தெல்லாம் பாரு, கஷ்டப்பட்டு ஆண்டு தூரம் சம்பாத்தியம் பண்ணி கப்பலில் கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் பிள்ளைகளை கொடுக்கலாம் பார்த்தா எல்லாம் சமுத்திரத்தை தட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன தூக்கி போட்டு உன்னதாம முதல்ல தூக்கி போடணும், தூக்கி நினைச்சிட்டானுவோ, உள்ளே போட்டானோ. கத்த நல்ல பேர். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? விளங்குதா? விளங்குனால் அது நல்லது. உங்கள் இருதயத்தை நீங்கள் அதிகமாக செக் பண்ணி அதை சரிப்படுத்த வேண்டுமானால் அன்பு உங்களுக்குள்ளே வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன். இதெல்லாம் சாதாரண பேர். அன்பு வெறும் அன்பு மட்டும்தான். கசப்புலாம் தூர ஓடிடும். வெள்ளச்சட்டை போட்டிருக்கிறோம், பிள்ளை ஆசையாக ஓடி வருது, சடக்குன்னு தூக்குதோம், பட்டாருன்னு மிதிச்சிருது. அந்த அன்னைக்கு சட்டையை கரியாக்கிட்டேன்னு பொத்துனா விட்டுருதோம், விட மாட்டோம், பரவாயில்ல, பிள்ளைலாம் போ. விளங்குதா? அன்பு வந்துட்டுனா நட்டம் தூர போகுதா, கசப்பு தூர போகுதா? அன்பு உள்ள வந்துட்டுனா அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழுமா? புகழ்ந்து தொலையாது, அடுத்தவனை தான் புகழ்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அன்பு நமக்குள்ளே வரணும்னா அன்புள்ள ஆள் யார்? அவர் நம்ம ஆண்டவர். அவரோடு கூட சேர்ந்தா அந்த புத்தி நம்மகிட்ட என்ன செஞ்சிடும்? வந்து தொலைச்சிருமியா, அது உள்ளே வந்துருமியா. விளங்குதா? உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். சார் ஊழியம் செய்கிறோம், மரித்தவர்கள் மட்டும் இன்னும் எந்திக்கலை, மரிக்கக்கூடியவர்கள் எழுந்திருக்கிறார்கள். மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர் மனம் திரும்பி இருக்கிறார்கள். கேன்சர் வியாதியிலேருந்து அநேகர் விடுதலை அடைந்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியாதா? இதில் டிவியில் போட்டு விட்டு, புத்தகத்தில் போட்டு விட்டு, மைசூரில் கூர்க்குன்னு ஒரு ஏரியா இருக்கிறது, அந்த ஒரு சபையில் 400 பேருக்கு மேலே வந்தார்கள். 300 பேராவது டான்ஸ் ஆடியிருப்பாங்க பிசாசு பிடியில். 300 பேராவது, சரிண்ணா? அதில் 100 பேராவது பாம்பு மாதிரி போவார். பெரிய சபை, அது பெரிய சர்ச், இடம் நல்லா பெருசு, 400 பேர் உட்கார சபைலாம். பாம்பு மாதிரி போவார்கள். இங்கே மைக்கு பிடிச்சிக்கிட்டு சும்மா நீங்கள் நம்புங்க, என்ன வேறு வழியில், விதியை தான். ஆண்டவரே அப்படின்னா பொதுன்னு விழுவாங்க. நான் திரும்பி என் நண்பன் வந்திருந்தான், நான் அவனை பார்த்து என்னல நடக்கு அப்படின்னு நானும் அவன்கிட்ட கேட்பேன், பார்வையில் கேட்பேன். எனக்கும் தெரில, எதுவும் வச்சிருக்கியா? எனக்கே தெரிலடா அப்படின்னு நாங்கள் பேசிக்கிடுவோம். அவன் உடனே என் செல்ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். எப்படி எடுப்பான்னு தெரியுமில்லையா? நான் ஜவுனிட்டு இருப்பேன், இங்கே வருவான், இல்லை தள்ளி போய் எடுத்து தொலாடா அப்படின்னு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு ஒன்று ஏசிக்கிட்டு இருப்பேன். இது நடந்த சம்பவம்னு கடுமையான மிராக்கள். 200 சில்லற பேர் டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் அந்த ஆராதனையில் நடந்த சம்பவம். ஞானசனம் எடுக்கிறாங்க, 200 சில்லற பேர் எடுக்கிறாங்க. தண்ணிக்குள்ளே நான் பண்ணிருக்கேன் சாவதுக்கு, மற்றெல்லாம் வெளியே நிற்பாங்க. இங்கே கிளு 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 கிளுன்னு ஆடிட்டு இருக்கு மைசூரில். ஏடா உங்களுக்கெல்லாம் விசுவாசத்துக்கு வேறு வழியே இல்லையாடா, என்ன கொண்டுட்டு தான் நீ ஞானசனம் அடிப்பியா அப்படின்னு கேட்டாலும் அப்படி தான் எடுத்து தான் தீரணும். தண்ணிக்குள்ளே நீங்கள் நிற்கணும், கஷ்டம்தான். எல்லாருக்கும் நானாக பேர் வைக்கணுமா? அதெல்லாம் முடியாது. இவன் பேர் என்ன அதை தான் சொல்ல முடியும். முல்லாது ஒரு முக்கு, ஒரே முக்கில் ஒரு முக்கு போமா, 1000 முக்கு முக்குனாலும் இந்த போய் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு ஒரு முக்கு முக்கி எல்லாத்தையும் 200 பேரை அடிச்சுட்டு பிறகு நான் தீக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் குரங்கு போல் குத்து வச்சு உட்காந்து என்னை சுற்றி தீ வச்சுருந்தாங்க. பிறகு என்னாச்சு? வீட்டுக்கு வந்தோம், அதை பென்ட்ரைவில் காப்பி பண்ணி லேப்டாப்பில் போட்டு பார்த்தேன். சிறப்பாக இருக்கிறது. அட்டே அப்பா ஆர்டர் கலை இருக்கிறாருன்னு சொல்லி மனுஷ புத்தி மோசமானதுன்னு எங்கள் சபையாரை வர சொல்லி லேப்டாப்பில் போட்டு விட்டுருக்கேன். டபீர்னு வெடிச்சிட்டு லேப்டாப். நடந்த சம்பவம்னே டபீர்னு வெடிச்சிட்டு லேப்டாப் சொந்தக்காரன் நீ பார்க்கான், அப்படியே பார்க்க வெடித்து விட்டது. எடுத்தோம் பாருங்க செல்ஃபோன், அதை காட்டுவோன்னு சொருன்னு உடனே செல்ஃபோனும் வெடித்து விட்டது. அல்லேலூயா. ஏசாமியோட குசும்பெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப மோசமான ஆள் நம்மால். என்ன ஒரு 1 லட்ச ரூபா பொருள் போச்சேன்னு
அங்கே யாரோடைய நாம் மேம்பட்டுதப்போ பிரச்சனை வருதா? புரியுதா உங்களுக்கு? விளங்குதா உங்களுக்கு? அதனால் இன்னைக்கு வரைக்கும் ஊழியத்தில் என்ன நடந்தாலும் வாயை பொத்திட்டு நாளில் எல்லாம் அவருன்னு பேர். நம்ம ஆள் நல்ல ஆசாரி வேலை செஞ்ச ஆள், தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மேஜை செய்ய தெரியும், ஏசாமிக்கு சரியாய் ஆப்பு வைக்க தெரியும். மறந்து விடாதிருங்கள். நல்ல தேக்கு மரத்தில் ஆப்பு செதுக்கிக்கிட்டே இருப்பார். சேட்டை பண்ணு, ஒம்பாட்டு சேட்டை பண்ணு, நல்ல நேரம் வரும்னு ஒரு சொருவி விட்டுருவார். சொருவிட்டு அவர் பாட்டுக்கு இருப்பார். யார் பத்த பிள்ளையோ, நீ உபவாசம் பண்ணி உருளுவே, டயலாக்லாம் அள்ளி கொண்டு வந்து தட்டுவே, அழுது உருண்டு நீ இங்கே சாக கிடப்ப. அவர் கண்டுக்கிடாமலே இருப்பார். பேதுரு தண்ணிக்குள்ளே முங்க போகிறது அவருக்கு என்ன தெரியலையா? கண்ணு குருடனா? சாக போகிறேன், ஐயோ பாய்ப்பையில் முங்கிட்டியா வா அப்படின்னு தூக்கி விடுவார். இதுதான் நம்ம ஆள். கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சடக்குன்னு வந்து காப்பாற்று வரல, டயலாக் தான் நடக்காது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீர்கள் நான் நம்புகிறேன். புரியுதா உங்களுக்கு? அவன் சாக போகிறான்னு தெரியல, சடக்குன்னு தூக்கி தொல்ல வேண்டியன. அவன் சாகும்போது ஐயரே நான் சாக போகிறேன், அங்கே எங்கே வேடிக்கை பார்க்குறீர், இங்கே கீழே ஒருத்தன் சாக கிடக்கிறான், இந்த வரையா அதுக்குள்ளே ஏன்டா நீ உலகத்தை பார்த்த? பாடம் கற்றுக் கொடுப்பதற்கு எதையும் செய்வார் நம்முடைய ஆண்டவர். மரணம் வரைக்கும் என்ன செய்வார்? கொண்டு போவார். லாசரு செத்தா தான் அவர் வரணும். சில பேருக்கு செத்தும் வருவார். அவர் நல்லவர். அல்லேலூயா. ஏன்னா திருத்தணும்னா சில வேலைகள் ஆண்டவர் என்ன செய்வார்? செய்யத்தான் செய்வார். உங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை நிறைய நடக்குன்னா ஏன் நடக்குன்னு நீ கண்டுபிடிச்சிக்கிடுங்க. கல்வியே வரலன்னா ஏன்னு என்ன சேட்டை பண்ணுறீங்கன்னு கண்டுபிடித்து கொள்ளுங்கள். பணமே இல்லை, கடனாக இருக்கிறது கண்டுபிடித்து கொள்ளுங்கள். அப்போ இயேசுவோடு கூட நீங்கள் அதிகமாக சேரும்போது அவருடைய அந்த அன்பு உங்களுக்குள்ளே என்ட்ராயிட்டுன்னா, உங்கள் சாயல் தேவ சாயலை மாறுமானால் அவ்வளோதான், வேலைப்பாடு முடிந்து விட்டது. புரியுதா? நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரிந்துவிடும். பிறகு வேறு வழியே கிடையாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சு தான் தீரணும். அப்படி தான் சட்டம் சொல்லுது. அவர் சாயலாக நாம் மாறும்போது வழியே கிடையாது, நம்மளை அவர் ஆசீர்வதிச்சு தான் தீரணும். கத்து நல்லவர். ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்க முடியுங்க. நாம் எழுந்து நிற்கலாம். தயவாக எழுந்து நிற்கலாம். நன்றி ஆண்டவரே. நமக்கு தெரியலீங்க.